அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது 2024 நடந்த டிஎன்பிசி எக்ஸாமில் யூனிட் 3, அதாவது இப்போ மிங்கிள் பண்ணியிருக்காங்களா, ஐஎன்எம் ஹிஸ்ட்ரி, இது ரெண்டும் வந்து எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த இயரில் மட்டும் 178 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அந்த எல்லா கொஸ்டினும் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 3ன்றது ஐஎன்எம்மும் ஹிஸ்ட்ரியும் ஒன்றா மிங்கிள் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி தனித்தனியாக இருந்தது. இப்போ யூனிட் 3ல் மிங்கிள் பண்ணியிருக்காங்க. எல்லா கொஸ்டினும் இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். பாகிஸ்தான் என்ற சொல்லை உருவாக்கியவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து ஆப்ஷன் டி, ரஹமத் அலி. அவர் தான் பாகிஸ்தான் அப்படின்ற சொல்லை ஃபஸ்ட்டு உருவாக்கியிருப்பார். ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் பாருங்கள். காரணம் கூற்று, அதாவது கூற்றில் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் ஆகஸ்ட் புரட்சி என்றும் அழைக்கப்படுகிறது. வெள்ளையனே வெளியேறு இயக்கம் ஆகஸ்ட் புரட்சி என்று அழைக்கப்படுகிறது. காரணம் வந்து பாருங்கள், அகில இந்திய காங்கிரஸ் குழு ஆகஸ்ட் 8 பம்பாயில் கூடிய அந்த கூட்டத்தில் வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ரெண்டுமே வந்து வெள்ளையனே வெளியேறத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. கூற்றும் சரி, காரணமும் சரி. அப்போ ஆப்ஷன் பி, கூற்றும் காரணமும் சரி, அதற்கு சரியான விளக்கம். பின்வருவனவற்றுள் எது ஜவஹர்லால் நேருவின் படைப்பு அல்ல? ஒன்றில் என் இந்தியா என் தேசம், என் இந்தியா என் தேசம். 2 பாருங்கள், ஒரு சுயசரிதை. 3 உலக வரலாற்றின் பார்வை. ஆப்ஷன் வந்து 1 மட்டும்தான் அவருடைய படைப்பு இல்லை. என் இந்தியா என் தேசன்றது அன்னி பெசன்ட் அம்மையாருது. அதேமாதிரி ஒரு சுயசரிதை வந்து எந்த இயர் வந்து நேரு படைத்தார் அப்படின்னா 1936. உலக வரலாற்றின் பார்வை அப்படின்றது 1934. இது ரெண்டும் வந்து இது 1934. ஒரு சுயசரிதை 1936. இது 2 மட்டும்தான் ஜவஹர்லால் நேரு அவருடைய படைப்பு. என் இந்தியா என் தேசம் அவருடைய படைப்பு அல்ல. அப்போ ஆப்ஷன் வந்து ஏ தவறானது, 1 மட்டும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கீழ்கண்ட நிகழ்வுகளை காலை வரிசைப்படி அடுக்குக. வேதாரண்யம் யாத்திரை, வைக்கம் சத்தியாகிரகம், இந்திய எதிர்ப்பு போராட்டம், காமராஜ் திட்டம். இந்த மாதிரி காலவரிசை கொடுக்கும்போது நமக்கு அதற்கான இயர் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம கரெக்டாக காலவரிசைப்படுத்த முடியும். ஃபஸ்ட்டு பாருங்கள், இயர் பார்க்கலாம். வேதாரண்யம் யாத்திரை அப்படின்றது 1930 நடந்திருக்கும். வைக்கம் சத்தியாகிரகம் பாருங்கள் 1924. இந்திய எதிர்ப்பு போராட்டம் 1965. காமராஜ் திட்டம் 1975. ஓகேங்களா? இப்படி பார்க்கும்போது இப்போ ஆப்ஷன் பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 வைக்க சத்தியாகிரகம், அடுத்தது வேதாரண்யம் யாத்திரை, நெக்ஸ்ட்டு இந்திய எதிர்ப்பு போராட்டம், அடுத்து 1975 வந்த காமராஜ் திட்டம். அப்போ இந்த இயர் தெரியும் போது மட்டும்தான் நம்மளால் இந்த காலவரிசை பற்றி கரெக்டாக பண்ண முடியும். அப்போ ஆப்ஷன் சி கரெக்டான ஆன்சர், ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின். பின்வருவனவற்றில் சரியாக பொருத்தப்படாத பொருத்தங்கள் எவை? குடியரசு கருப்பு சட்டை, திராவிட நாடு அண்ணா, பொன்மொழிகள் அண்ணா, ஆரியமாயை பெரியார்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கரெக்டான ஆன்சர் குடியரசு வந்து கருப்பு சட்டை தான். திராவிட நாடு அப்படின்ற பொன்மொழி கொண்டு வந்தது அண்ணா தான். ஆனால் வந்து பொன்மொழிகள் அப்படின்ற வார்த்தை கொண்டு வந்தது பெரியார். ஆரியமாயைன்னு சொன்னது அண்ணா. இந்த 1, 2 கரெக்டே. 3, 4 வந்து தவறானது. மாற்றி பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 3 மற்றும் 4 சரியான பொருத்தங்கள் அல்ல. நெக்ஸ்ட் கொஸ்டின். நானா சாஹிப் என்று பிரபலமாக அழைக்கப்பட்ட கோவிந்த் தோன் பந்த் எந்த சம்பவத்தின் முன்னணி தலைவர்களில் ஒருவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது பெருங்கழகம் முதல் புரட்சி நடைபெற்றுச்சு இல்லைங்களா, அதில் தான் வந்து இவர் கலந்திருப்பார். அந்த கழகம் 1857 ஆண்டு கழகம் சொல்லுவாங்க. இந்த நானா சாஹிப் யார் அப்படின்னா மராத்தியர்கள் இருக்கிற அந்த 2ஆம் பாஜிராவ் இருக்கா இல்லைங்களா, 2ஆம் பாஜிராவ் அவருடைய தத்துப்பிள்ளை தான் வந்து நானா சாஹிப். 1854 ஆண்டு கழகத்தில் நானா சாஹிப் வந்து இந்த கழகத்தில் கலந்த முன்னணி தலைவர்களில் ஒருவர். அடுத்த கொஸ்டின், அதை பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. ஆசிரியர் கொடுத்துட்டு இதழ்கள். அஜித் சிங், பாரத மாதா, சிராஜ் உத் தின் அகமது ஜமீன்தார், பிரம்மோ பந்தயா அப்படின்றது சந்தியா, அது வந்து அவருடைய இதழ். அரவிந்த் கோஷ் அப்படின்றது வந்தே மாதரம். இங்கே வந்து வந்தே மாதரன் கொடுத்துருக்காங்க. இது ஸ்பெல்லிங் மிஸ்டேக். வந்தே மாதரம் தான் வந்து அரவிந்த் கோஷோடைய இதழ்கள்.
அப்போ ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின், தர்மட் என்ற போர் ராஜா ஜஸ்வந்த் சிங் மற்றும் அவுரங்கசீப் இருவருக்கும் இடையில் நடைபெற்ற ஆண்டு 1658 தான் வந்து தர்மாட் அப்படின்ற போர் நடந்திருக்கும். இது வந்து ராஜா ஜஸ்வந்த் சிங்க்கும் அவுரங்கசீப்புக்கும் நடைபெற்ற போர் 1658. தலைக்கோட்டை போரின் முடிவில் எந்த ஆட்சி முடிவுக்கு வந்தது? அதாவது தலைக்கோட்டை போர் எப்போ நடந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்குறோம். 1565 ஜனவரி 23 தலைக்கோட்டை போர் நடந்திருக்கும். அப்போ வந்து விஜயநகர பேரரசு வந்து முடிவுக்கு வந்திருக்கும். அவுரங்கசீப்புக்கும் ராமராயருக்கும் அந்த போர் நடைபெறும் தலைக்கோட்டை போர். அந்த போரில் வந்து விஜயநகர பேரரசு தான் வந்து முடிவுக்கு வந்திருக்கும். அப்போ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ராஜாராம் மோகன் ராய் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? ஃபஸ்ட்டு பாருங்கள், புதிய உலகிற்கு ராஜாராம் மோகன் ராய் பிரகடனப்படுத்தப்பட்டார். கரெக்டு. ஒரே கடவுள் என்ற கொள்கையினை ஏற்றுக்கொண்டார். இதுவும் கரெக்டு. பிரம்ம சமாஜத்தை ஆரம்பித்தார். ஃபஸ்ட்டு அந்த சமூக சீர்திருத்த இயக்கங்களில் ஃபஸ்ட்டு கொண்டு வரப்பட்ட இயக்கமே வந்து பிரம்ம சமாஜம் தான். 1828 வந்திருக்கும். அதுவும் ராஜாராம் முன்னிலையில் தான் கொண்டு வந்திருப்பாங்க. அதனால் இங்கே கொடுத்துருக்கிற 3 கூற்றுமே சரி. ஆப்ஷன் சி 1, 2 மற்றும் 3. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாரிசுரிமை போரில் முகமது கவானுக்கு உதவி செய்தவர் யார்? ஆப்ஷன் சி புருஷோத்தம் கஜபதி. புருஷோத்தம் கஜபதி தான் வந்து முகமது கவானுக்கு இந்த வாரிசுரிமை போரில் உதவி செஞ்சிருப்பார். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவைகளை காலவரிசைப்படுத்துங்க. ஃபஸ்ட்டு போர் பாருங்கள், காக்ரா போர். காக்ரா போர் வந்து 1829 1829 பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் ஃபஸ்ட்டு 1829 காக்ரா போர் நடந்திருக்கும். அதே மாதிரி சவுசா போர் 1539. இதில் வந்து உமாயூனுக்கும் ஷெர்ஷா சூரி இருக்கா இல்லைங்களா, அவருக்கும் தான் வந்து சவுசார் போர் நடக்கும். அடுத்தது கன்வா போர் 1527. இதில் பாபருக்கும் ராணா சங்காவுக்கும் நடக்கும் 1527. அடுத்தது முதல் பானிபட் போர். இது தான் ஃபஸ்ட்டு பானிபட் போர் 1526 நடந்திருக்கும். இந்த பானிபட் போரில் தான் பாபர் முதலாக பீரங்கி படையை பயன்படுத்தியிருப்பார். அதனால் இயர் கரெக்டாக ஞாபகம் வச்சுட்டு இதில் பொறுத்துக்கு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து ஆப்ஷன் சி பாருங்கள், 4 ஃபஸ்ட்டு 1526 வந்தது. அடுத்தது 3 கன்வா போர் 1527. அதுக்கப்புறம் 1 காக்ரா போர் 1529. அதுக்கப்புறம் தான் சவுசா போர் 1539. அப்போ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கல்கோட்டை இடிபாடுகளுடன் கண்டுபிடிக்கப்பட்ட சிந்து சமவெளி நாகரிக நகரம் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ சுர்கோதடா. இது வந்து சுகர்கோட்டான்னு சொல்லுவாங்க, ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்குது. அடுத்த கொஸ்டின், அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? ஜனவரி 2007. ஆப்ஷன் ஏ ஜனவரி 2007. அடுத்த கொஸ்டின், மகாத்மா காந்தியுடன் தொடர்பு உடைய பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானது? ஃபஸ்ட்டு பாருங்கள், அவர் தென்னாப்பிரிக்காவில் இருந்து இந்தியாவிற்கு திரும்பிய வருடம் 1920. 1920 வந்திருக்க மாட்டார், 1915 இந்த இதில் தான் வந்திருப்பார். அதே மாதிரி ரவீந்திரநாத் தாகூர் முதலில் மகாத்மா என்று அழைத்தார். காந்தியை ஃபஸ்ட்டு மகாத்மான்னு அழைச்சது ரவீந்திரநாத் தாகூர் தான், கரெக்டு. அதே மாதிரி சுபாஷ் சந்திர போஸ் முதலில் அவரை தேசத்தந்தை என அழைத்தார். சுபாஷ் சந்திர போஸ் தான் காந்தியை தேசத்தந்தைன்னு அழைச்சிருப்பாங்க. அப்போ இதுவும் கரெக்டு. இப்போ ஆப்ஷன் பாருங்கள், சி 2 மற்றும் 3 மட்டும் சரி. ஆப்ஷன் 1 இருக்கிறது தவறு. நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வருவனவற்றில் சுயமரியாதை இயக்கத்தின் நோக்கங்கள் என்ன? அதாவது சுயமரியாதை இயக்கம் 1925 நடந்திருக்கும். அப்போ நடந்த அந்த இயக்கத்தினுடைய முக்கிய நோக்கங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டில் என்னென்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், திராவிட சமுதாயத்தினை உண்மையான பகுத்தறிவு கொண்டதாக மாற்றும் வகையில் சீர்திருத்தம் செய்தல். ஓகேங்களா, இது கரெக்டு.
பழங்கால தமிழ் நாகரிகங்களை திராவிடர்களுக்கு கற்பித்தல், இதுவும் கரெக்டு. மூட நம்பிக்கைகளை கடைப்பிடித்தலை அனுமதித்தல், மூட நம்பிக்கை வந்து கடைப்பிடித்தலை அனுமதிக்க மாட்டாங்க, அதனால் இது தவறானது. சமூக மற்றும் கலாச்சார மேலாதிக்கத்தினை தழுவுதல், கலாச்சாரத்தை மேலாதிக்கம்னா தழுவுலாம் பண்ண மாட்டாங்க, அதை தடை பண்ணுறதுக்கு முற்றிலுமாக ஒழிக்கிட்டு தான் பார்த்தாங்க. அதனால் ஆப்ஷனில் இருக்கிறது டி 1, 2 கரெக்டு, 3, 4 தவறு. நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த ஆண்டு எங்கு நடைபெற்ற தமிழ்நாடு காங்கிரஸ் மாநாட்டிற்கு பெரியார் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்? அதாவது பாருங்கள், 1924 திருவண்ணாமலையில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டுக்கு தான் பெரியார் வந்து தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இந்த பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க, இந்த பத்தியை படிச்சுட்டு இந்த பத்திக்கு உரியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், மதராச மாகாணமானது தமிழ் இன மக்களின் வாழ்விடமாக இருக்கிறது. அவர்களின் நாகரிகமானது ஆக தொன்மையானதும் மற்றும் அவர்களின் ஒரு பிரிவினரே யூப்ரடிஸ் நதிக்கரையில் பிரம்மாண்ட நாகரிகத்தை ஏற்படுத்திய சுமேரியர்கள் என்றும், பண்டைய காலத்திய தமிழர்களின் வான சாஸ்திரம், சமய பாடல்கள், நீதிநெறிகள், சடங்குகள் மற்றும் இன்ன பிற துறைகளின் வளர்ச்சியானது ஆசிரிய மற்றும் பாபிலோனிய, இங்கே வந்து ஆரிய வருங்க, இங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, ஆரிய மற்றும் பாபிலோனிய நாகரிகங்களின் அடித்தளங்களையே ஏற்படுத்தியது என்றும் மற்றும் அவர்களின் புராண இலக்கியம் பற்றிய ஆய்வே கிறிஸ்துவ மத பைபிளின் அடிமூலமாகும். தமிழரின் மற்றொரு பிரிவினரே மலபார் கடற்கரையிலிருந்து இடம்பெயர்ந்து அதிசயமான எகிப்திய நாகரிகத்தின் வளர்ச்சிக்கு வித்திட்டனர் மற்றும் ஆரியர்களும் பல கோணங்களில் இந்த இனத்திற்கு கடன்பட்டுள்ளனர். யார் தெரிவித்தது? இந்த மாதிரிலாம் சொன்னது யார் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா சுவாமி விவேகானந்தர். ஆப்ஷன் ஏழு இருக்கிற சுவாமி விவேகானந்தர் அவர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், தென்னிந்திய மக்கள் நல கூட்டமைப்பு நிறுவப்படுவதின் முக்கிய நோக்கம்? தென்னிந்திய மக்கள் நல கூட்டம் நிறுவனாங்க இல்லைங்களா, அதனுடைய முக்கிய நோக்கம் பாருங்கள். ஃபஸ்ட்டில் 7 கொடுத்துருக்காங்க. பிரம்மாணர் அல்லாதோருக்கான விடுதலை ஒன்றை அடைத்தல், இது கிடையாது. அதே மாதிரி பிரம்மாணர் அல்லாதவர்களின் துயரங்களுக்கு குரல் கொடுக்க ஆங்கிலம், தெலுங்கு மற்றும் தமிழ் பத்திரிகைகளை வெளியிடுதல், இதுதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், கீழ்கண்டவற்றுள் எவை தவறாக பொருத்தப்பட்டுள்ளது? அயோத்திதாசர், இந்திய புத்த சபை, ஓகேங்களா, இது கரெக்டு தான். டாக்டர் நடேச முதலியார் ஆதி திராவிட மகாஜன சங்கம், அவர் ஆதி திராவிட மகாஜன சங்கம் ஏற்படுத்தியிருக்க மாட்டார், சென்னை ஐக்கிய கூட்டமைப்புன்ற அமைப்பு தான் இவர் ஏற்றிருப்பார். அதாவது அந்த தங்கியிருக்காங்க இல்லைங்களா, அவங்களாம் வந்து விடுதி அமைக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணது வந்து டாக்டர் நடேச முதலியார் அவர்கள் தான். ஆனால் ஆதி திராவிட மகாஜன சங்க அமைப்பை ஏற்படுத்தியிருக்க மாட்டார். இரட்டைமலை சீனிவாசன் இருக்கார் இல்லைங்களா, அவர் தான் ஆதி திராவிட மகாஜன சங்கம் என்ற அமைப்பை ஏற்படுத்தியிருப்பார். அடுத்தது பாருங்கள், வரதராஜலு நாயுடு சென்னை மாகாண சங்கம், ஓகேங்களா, இவர் வந்து கரெக்டு. அப்போ ஆப்ஷன் 1, 4 கரெக்டு, 2, 3 தவறு. அப்போ கீழ்கண்டவற்றுள் தவறாக பொருத்தப்பட்டுள்ளது. ஆப்ஷன் சியில் இருக்கிற 2, 3 கரெக்டு. இந்த வரதராஜலு நாயுடுன்னு சொன்னால் ஒரு டக்குன்னு ஒரு ஞாபகம் வரணும். அண்ணாவை வந்து ஒரு மூளை, அவர் வந்து சிறப்பான மூளை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாவை வரதராஜன் நாயுடு தான் சொல்லியிருப்பார். அடுத்தது பாருங்கள், மராத்திய சிவாஜி காலத்தில் நடந்த சரியான கூற்றினை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின். அதாவது சிவாஜியை அடக்கும் முக்கிய நோக்கில் 1660ஆம் ஆண்டு அப்சல்கான் தக்காணத்தின் ஆளுநராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த கொஸ்டினில் சிவாஜி வந்து அடக்கிறதுக்கு அப்சல்கான் ஆளுநரை நியமிச்சிருப்பாங்க. ஆனால் இயர் வந்து 1660 இல்லைங்க, 1659. இது தவறு. சிவாஜியின் வழித்தோன்றல்களை பாதுகாப்பதில் செஞ்சி முன்னிலையில் செயல்பட்டது, செஞ்சி முன்னிலை இல்லைங்க, இதுவும் தவறு. சிவாஜியின் வருவாய் நிர்வாகம் நியாயமானதாக உற்பத்தியாளர்களுக்கு சாதகமாக அமைந்திருந்தது, இது கரெக்டு. சந்தேஷ்முகி என்பது சிவாஜி வசூலித்த 15% கூடுதல் வருவாயாகும்.
சந்தேஷ்முகின்றது 15% கூடுதல் வரி இல்லைங்க, 10%. ஓகேங்களா? அப்போ இது வந்து தவறானது. அப்போ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி மட்டும்தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், சிந்து நாகரிகமும் அதன் சமகால பண்பாடுகளும் இந்தியாவிலும் பாகிஸ்தானிலுமாக மொத்தம் எத்தனை மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ளது அப்படின்னா, இது வந்து 6th புக்லேயே கொடுத்துருப்பாங்க ஒரு பாக்ஸில். 1.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர். ஆப்ஷன் பி கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், சென்னை மாகாண தொழிலாளர் இயக்க நடவடிக்கையில் முன்னோடியாக திகழ்ந்தவர் யார்? அதாவது ஆப்ஷன் பியில் இருக்கிற சிங்காரவேலர். இந்த சிங்காரவேலன் பார்க்கும்போது இந்த இடத்துல சில பாயிண்ட் நோட் பண்ணிக்கலாம். அதாவது பொது உடைமைவாதி அப்படின்னு சொல்லிட்டு இவர் அழைப்பாங்க. ஃபஸ்ட்டு 1923 முதலாக தொழிலாளர் தினம், அதாவது May 1 தொழிலாளர் தினம் கொண்டாடுறீங்களா, அதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் மா சிங்காரவேலர் அவர்கள் தான். அதனால் ஃபஸ்ட்டு மே தினம் எந்த இயரில் கொண்டாடுறாங்க அப்படின்னா 1923 இருந்து. நெக்ஸ்ட் கொஸ்டின், பிரம்ம சமாஜ நாடகம் என்ற தலைப்பில் நாடகத்தை எழுதியவர்? ஆப்ஷன் பியில் இருக்கிற காசி விஸ்வநாதன். இந்த பிரம்ம சமாஜ நாடகம் வந்து தமிழில் ஃபஸ்ட்டு தொடங்கின ஒரு சமூக நாடகம். இந்த பிரம்ம சமாஜ நாடகம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1877. 1877 தான் இந்த பிரம்ம சமாஜ நாடகம் தமிழில் நடத்தப்பட்ட முதல் சமூக நாடகம். இந்த நாடகத்தை எழுதியவர் காசி விஸ்வநாதன். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் தவறான இணையை காண்க. 2ஆம் சந்திரகுப்தர், உதயகிரி குகை கல்வெட்டு, ஸ்கந்தகுப்தர், சாஞ்சி பாறை கல்வெட்டு. இது தவறு. ஸ்கந்தகுப்தர் வந்து ஈரான் தூண் கல்வெட்டு தான் வருவார், சாஞ்சி ஸ்தூபி கல்வெட்டுக்கு வர மாட்டார். நாலந்தா செப்பு பட்டயம், இதுவும் தவறு. மெகரலின்றது இரும்பு தூண் கல்வெட்டு. ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் 1, 4 கரெக்டு, 2, 3 தவறு. இப்போ சரியான ஆன்சர் ஆப்ஷன் பியில் இருக்கிறது 2, 3 தவறு. நெக்ஸ்ட் கொஸ்டின், விதவை திருமண சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1856. ஆப்ஷன் ஏ 1856. ஃபஸ்ட்டு விதவை திருமண சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1856 இல்லைங்களா? யார் கொண்டு வந்துருப்பார் அப்படின்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். ஓகேங்களா? அவர் வந்து கல்விக்காக பெண் குழந்தைங்களுக்கு ரொம்ப பாடுபட்டிருப்பார். அவர் தான் இந்த விதவை திருமண சட்டம் 1856 கொண்டு வந்திருப்பார். நெக்ஸ்ட் கொஸ்டின், உலக புகழ்பெற்ற கஜுராஹோ கோவிலை கட்டியவர்கள்? ஆப்ஷன் சி சந்தேலர்கள் தான். இந்த உலக புகழ்பெற்ற கஜுராஹோ கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா மத்திய பிரதேஷ். ஓகேங்களா? மத்திய பிரதேசில் இருக்குது. அந்த கோயிலை கட்டியவர்கள் சந்தேலர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், பிற்கால சோழர் காலத்தில் ஒரு வேலி என்பது எத்தனை ஏக்கர் நிலத்தை குறிக்கும்? சோழர் காலத்தில் வேலி அப்படின்றது 6.5 ஏக்கர் அப்படி நிலத்தை குறிக்கும். ஆப்ஷன் ஏ கரெக்டான ஆன்சர். இந்தியாவில் முதலில் இஸ்லாமியர் அல்லாதோர் மீது ஜிசியா வரியை விதித்தவர் குத்புதீன் ஐபக். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இஸ்லாமியர் அல்லாதோர் மீது ஜிசியா வரியை விதித்தவர் குத்புதீன் ஐபக். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், சாவித்திரிபாய் பூலே பெண்களுக்கான முதல் பள்ளியை துவங்கிய ஆண்டு எது? 1848. நியூ புக்கில் வந்து ஒரு இடத்துல 1851 கேட்டிருக்காங்க. பட் கரெக்டான ஆன்சர் 1848 தான். தமிழ் புக்கில் பார்க்கும்போது ஒரு இடத்துல 1848 தான் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷனில் வந்து 48 இல்லாமல் சப்போஸ் 1851 இருந்ததுன்னா 1 போடுங்க. சப்போஸ் 48 இருந்ததுன்னா 1848 தான் ஃபஸ்ட்டு சாவித்திரிபாய் பூலே முதல் பள்ளியை துவங்கிய ஆண்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், வட்டார மொழியியல் கல்வி என்னும் கருத்தை கொண்டு விடிவெள்ளி கழகத்தை உருவாக்கியவர் யார்? சதீஷ் சந்திர முகர்ஜி. இவர் வந்து சதீஷ் சந்திரான்னு சொல்லுவாங்க. சதீஷ் சந்திர முகர்ஜி. இந்த கொஸ்டின் வந்து 2024 கேட்டிருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி 2013 அந்த 23 வரைக்கும் இருக்கு இல்லைங்களா, அந்த 10 இயர்ஸ் கேப்பில் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் வந்து அதிகமாக வந்திருக்கு. எந்த இயர்னும் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், பெரியாரின் முதல் சுயமரியாதை இயக்க மாநாடு நடைபெற்ற இடம்? ஃபஸ்ட் மற்றும் 3 சுயமரியாதை இன மாநாடு பெரியார் தலைமையில் நடந்திருக்கும்.
ஃபஸ்ட்டு மாநாடு பாருங்கள் செங்கல்பட்டு, இது கரெக்டான ஆன்சர் செங்கல்பட்டு. இதுக்கு இயற்பாடு நோட் பண்ணிக்கோங்க. 1929 முதல் மாநாடு செங்கல்பட்டில் யாருடைய தலைமையில் நடந்திருக்குன்னா பெரியார் தலைவராக இருந்திருப்பார். ஆனால் சவுந்தரபாண்டியன் அவருடைய முன்னிலையில் நடந்திருக்கும் ஃபஸ்ட்டு மாநாடு. அதே மாதிரி இங்கே பாருங்கள் ஈரோடு கொடுத்துருக்காங்க. ஈரோடு வந்து செகண்ட் மாநாடு 1930. மூன்றாவது சுயமரியாதை மாநாடு எங்கே நடந்திருக்குன்னா விருதுநகர் 1931. இந்த இடத்துல வந்து என்னென்ன எக்ஸ்ட்ரா சொல்கிறேனோ நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு கொஸ்டின் பார்க்கும்போது நமக்கு அதோடு சேர்ந்த ஒரு 4-5 கொஸ்டின் ரீகால் ஆகும். இந்த பெரியாருடைய முதல் சுயமரியாதை மாநாடு நடந்துச்சு இல்லைங்களா செங்கல்பட்டில் 1929 சவுந்தரபாண்டியன் தலைமையில். அப்போ என்ன அந்த இடத்துல வந்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா, அதாவது சாதி ஒழிக்கணும், முக்கியமாக சாதி ஒழிக்கணும், அதுக்கப்புறம் மூட நம்பிக்கை இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் வந்து ஒழிக்கணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சுயமரியாதை மாநாட்டில் செங்கல்பட்டில் நடைபெற்ற தீர்மானத்தில் கொண்டு வந்திருப்பாங்க. முக்கியமாக இது 2 பாயிண்ட்டு வந்து முக்கிய தீர்மானமாக கொண்டு வந்திருப்பாங்க முதல் சுயமரியாதை மாநாட்டில். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மக்கீஸ் தோட்டம் என அழைக்கப்பட்ட பகுதி 1000 விளக்கு தான் மக்கீஸ் தோட்டம். இந்த 1000 விளக்கு அப்படின்னும் போது நீதி கட்சி பீரியடில், அதாவது நீதி கட்சி பீரியடில் 1923 தியாகராஜன் இருக்கார் இல்லைங்களா, அவர் தான் ஃபஸ்ட்டு காமராஜர் அவர்களுக்கு முன்னாடியே மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்திருப்பார். அது எந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா இந்த மக்கீஸ் தோட்டம் என அழைக்கப்பட்ட 1000 விளக்கு பகுதி தான். இதில் வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். 1919 எந்த தலைவர் தலைமையில் இந்திய தேசிய இயக்கம் மிக பெரும் மக்கள் இயக்கமாக மாறியது? காந்தியடிகள். ஆப்ஷன் டி, காந்தியடிகள் தலைவராக இருந்தபோது தான் ஐஎன்சி வந்து மக்கள் இயக்கமாக மாறியிருக்கும் 1919. நெக்ஸ்ட் கொஸ்டின், அதாவது கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள். 1893 ஆதி திராவிட மகாஜன சபை என்ற அமைப்பை இரட்டைமலை சீனிவாசன் உருவாக்கினார். இங்கே பாருங்கள், இந்த கொஸ்டின் இதுக்கு முன்னாடி பொறுத்துக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அதே கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. எந்தெந்த டாப்பிக்கில் எந்த மாதிரிலாம் கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது மறுபடியும் அந்த சப்ஜெக்ட் படிக்கும்போது அந்த டாபிக் நல்லா தெளிவாக படிக்கலாம். கூற்று காரணம் பாருங்கள். தீண்டாமையின் கொடுமையை அனுபவித்த அந்த இரட்டைமலை சீனிவாசன் உரிமைகள் மறுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக உழைத்தார். கண்டிப்பாக தீண்டாமை கொடுமையை அனுபவித்ததற்காக உரிமைகள் மறுக்கிறாங்க இல்லைங்களா, அவருக்காக அதிகமாக போராடுறது இரட்டைமலை சீனிவாசன். 1803 ஆதி திராவிட மகாஜன சபையும் இதற்காக தான் அந்த அமைப்பை தோற்றுவித்தார். அப்போ ரெண்டுமே கரெக்டு. அதாவது ஆப்ஷன் பி கூற்று காரணமும் சரி, ஏவுக்கான ஆர் வந்து சரியான விளக்கம் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின். பின்வரும் தமிழ்நாட்டு பாளையக்காரர்களுள் ஆங்கில ஆட்சியை எதிர்த்ததில் முன்னோடியானவர் யார்? ஆப்ஷன் டி புலித்தேவர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆங்கிலேயரின் கட்டாய வரி வசூல் முறையை நியாயப்படுத்திய சித்திரவதை சட்டம், அதாவது டார்ச்சர் ஆக்ட் ஒழிக்க காரணமாக இருந்த இயக்கம் என்ன இயக்கம் அப்படின்னா சென்னை வாசிகள் சங்கம். ஆப்ஷன் ஏ சென்னை வாசிகள் சங்கம். இது வந்து 1852 பிப்ரவரி 16 கொண்டு வந்திருப்பாங்க. அப்படி கொண்டு வந்துட்டு விவசாயிகளுக்காக வரி வசூல் செய்வாங்க. அதை வந்து தடுக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு சித்திரவதை ஆணையம் 1860 கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் சித்திரவதை சட்டம் வந்து 1862 கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின். பின்வருவனவற்றுள் சரியான பொருத்தத்தை தேர்ந்தெடு. இந்த இடத்துல வந்து மதுரை காந்தி அப்படின்னு சொல்கிறது வந்து என்எஃப் சுப்ராமன். ஓகேங்களா, அது கரெக்டு தான். அதே மாதிரி தட்சிண காந்தி அப்படின்றது ராஜாஜி தான். ஆனால் இந்த இடத்துல வந்து ஆப்ஷன் வந்து 1, 3 மட்டும்தான் கரெக்டுன்னு சொல்லியிருக்காங்க. தட்சிண காந்தி அப்படின்னு சொல்கிறது ராஜாஜி தான் வருவார். ஓகேங்களா, அதே மாதிரி வித்யாலயா ஐயான்றது காமராஜர். தமிழ்நாடு நூலக இயக்கத்தின் தந்தை அரங்கசாமி வருவார். அதாவது இங்கே ராமசாமி கொடுத்துருக்காங்க, இதுதான் வந்து தவறு. ஓகேங்களா, அப்போ இங்கே ஆப்ஷன் வந்து 1, 2, 3மே கரெக்டு. இந்த இடத்துல 2 கொடுக்காமிட்ருக்காங்க. அதனால் இந்த கொஸ்டின் வந்து பார்த்துக்கோங்க. இதே வந்து பின்னாடி பார்க்கும்போது ஒரு கொஸ்டினில் இந்த தட்சிண காந்தி அப்படின்றது ராஜாஜி கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல அப்படி கொடுக்கல, நோட் பண்ணிக்கலாம்.
அடுத்த கொஸ்டின், ராவ் பகதூர் சர் ஆ தா பன்னீர்செல்வம் எதனுடைய தலைவராக இருந்தார்? இதற்கு முன்பு ஆளுநர் எர்ஸ்கினின் நிர்வாக குழுவில் பணியாற்றினார். அதாவது நீதி கட்சியில் தான் பன்னீர்செல்வம் தலைவராக இருந்திருப்பார். ஆப்ஷன் சி நீதி கட்சி. அதற்கு முன்னாடி இருந்தது ஆளுநர் எர்ஸ்கினின். ஓகேங்களா, இதுலேயே 2 கொஸ்டின் கவர் ஆகுது. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்காண்பவற்றுள் ஆலய நுழைவு போராட்டத்தினை பற்றிய உண்மையான கூற்றினை கூறு. அதாவது நவம்பர் 1, 1817 பிரிட்டிஷ் அரசு மெட்ராஸ் பிரசிடென்சியில் ஒரு சட்டத்தை நிறைவேற்றியது. ஓகே, கரெக்டு. 817 தான் மெட்ராஸ் பிரசிடென்சி ஒரு சட்டம் நிறைவேற்றிருப்பாங்க. இது கோவில் நிர்வாகத்தின் ஒரே மாதிரியான அதிகாரங்களை ஆதரிக்குது. இதுவும் கரெக்டு. ஆனால் இது வங்காள சட்டம் நம்பர், அதாவது பகுதி அடுத்தது பாருங்கள், இது வங்காள சட்டம் நம்பர் 19 1810 உள்ள மாதிரியாக இருக்கிறது. இது வங்காள சட்டம் 19 இல்லைங்க, அதனால் இது தவறான ஆன்சர். அப்போ ஆப்ஷன் 1, 2 கரெக்டு, 3 தவறு. ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், வலிமையான எதிரியின் முன் அடிபணிதலின் பாசாங்கும் சரணடைதலின் ஒத்திவைப்பு. இந்த பழமொழியின்படி ஆங்கிலேயருக்கு எதிரான பாளையக்காரர் கூட்டமைப்பு வழிகாட்டிய நூல். ஓகேங்களா, ஆப்ஷன் சி பஞ்சதந்திரம். அதாவது தந்திரமாக செயல்பட்டோம் அப்படின்னா நம்ம யார்கிட்டையும் அடிபணிய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பாசாங்க மாதிரி சொல்கிறாங்க. இது ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம், பஞ்சதந்திரம். அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றை கால வரிசைப்படுத்துக. இது இயருக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் இது கரெக்டாக ஆர்டர் படி கால வரிசைப்படுத்த முடியும். ஃபஸ்ட்டில் பாரத மாதா சங்கம். பாரத மாதா சங்கம் 1910. ஃபஸ்ட்டு பாரத மாதா சங்கம் 1910. சென்னை மகாஜன சபை 1884. ஹோம் ரூல் இயக்கம் 1916. அதே மாதிரி மதராஸ் திராவிட சங்கம் அதுவும் 1916. இப்படி பார்க்கும்போது காலவரிசைப்படுத்துறது, ஃபஸ்ட்டு சென்னை மகாஜன சபை வந்துருச்சுங்களா 1884. ரெண்டாவது பாரத மாதா சங்கம் 1910. அடுத்தது ஹோம் ரூல் இயக்கம் மதராஸ் திராவிட சங்கம். இது செப்டம்பரில் கொண்டு வந்திருப்பாங்க 1916. அதுக்கப்புறம் தான் ஹோம் ரூல் இயக்கம் அதே இயர் இருக்கிறதுனால நவம்பர் மந்த்து பின்னாடி போகுது இல்லைங்களா. அப்போ இந்த ஆர்டர் தான் கரெக்டு. ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், மன்னர்களின் பட்டங்களை பொறுத்துக. பாண்டியர். ஓகேங்களா, பாண்டியர் செலியன் சொல்லுவோம். சேரர் ஆதவன், சோழர் செம்பியன், ஆய் திதியன். ஓகேங்களா, அப்போ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், டாக்டர் தர்மம்பாள் அம்மையார் நினைவு உதவி எந்த வகை பெண்களுக்கு வழங்கப்பட்டது? அதாவது ஆப்ஷன் சி விதவை மறுமணம் செய்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்காக உதவித்தொகை வழங்கப்பட்டதான் டாக்டர் தர்மம்பாள் அம்மையார் நினைவு தினம். அடுத்த கொஸ்டின், பின்வரும் சீர்திருத்தவாதிகளை அவர்களின் வாழ்நாளுடன் பொறுத்துக. ராஜாராம் மோகன் ராய் 1828 to 1800 பாருங்கள், பின்வரும் சீர்திருத்தவாதிகளை அவர்களின் வாழ்நாளுடன் பொறுத்துக. ஃபஸ்ட்டு ராஜாராம் மோகன் ராய் 1772 to 1833 இறந்திருப்பார். அதே ஜோதிபா பூலே அப்படின்றது 1828 1890 அவருடைய காலம். எம்ஜி ரானடே 1842 to 1901. டிகே கார்வே அவர் 1858 1962. அப்போ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி 4 3 2 1. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின், தாக்கின இலக்கியம் குதுப்ஷாஹி சுல்தான் யாரால் ஆதரிக்கப்பட்டது? அதாவது எந்த நகர் அப்படின்னும் போது கோல்கண்டா. ஓகேங்களா, தாக்கின இலக்கியம் அந்த குதுப்ஷாஹி சுல்தான் கோல்கண்டாவால் ஆதரிக்கப்பட்டவர். ஆப்ஷன் ஏ.
நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான விடையை தேர்ந்தெடு. கூற்றில் பாருங்கள், பாமன் ஷா மிக சரியாக தாக்குதல் தொடுத்து வாரங்கல் மற்றும் ரெட்டி அரசுகளான ராஜமுந்திரி, கொண்டவீடு ஆகியன மீது ஆதிக்கம் செலுத்தி ஆண்டுதோறும் திரை செலுத்தி வந்தார். ஓகேங்களா, இது கரெக்டு தான். இது அடிக்கடி போர்கள் ஏற்பட வழிவகுத்தது. இதெல்லாம் பண்ணதுனால தான் அவங்களுக்குள்ள அடிக்கடி போர் ஏற்பட்டுச்சு. அதனால் ரெண்டுமே கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் டியில் கூற்றும் சரி, காரணமும் சரி. கூற்று இது வந்து சரியான விளக்கம். கூற்று வந்து ஏவுக்கான சரியான விளக்கம் தான். அடுத்தது பாருங்கள், மராட்டிய பேரரசின் 2வது நிறுவனர். ஓகேங்களா, ஆப்ஷன் சி பாலாஜி விஸ்வநாத். பாலாஜி விஸ்வநாத் தான் வந்து மராட்டிய பேரரசின் 2வது நிறுவனர். அக்பரின் படையெடுப்பு வெற்றிகளை காலவரிசைப்படுத்தி கொடுத்துருக்காங்க. இது வந்து இயர் தெரிஞ்சால் மட்டும்தான் கரெக்டாக அந்த காலவரிசைப்படி பொருத்த முடியும். ஃபஸ்ட்டு பாருங்கள், காஷ்மீர் படையெடுப்பு 1586. ஓகேங்களா, 1586. அடுத்தது காபூல் பாருங்கள் 1556. காந்தகார் 1595. அகமது நகர் அதுவும் 1595. அப்போ கரெக்டாக காலவரிசைப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் பி கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், சுல்தானியர்களின் ஆட்சியில் பிரதம மந்திரி வாசிர் என்று அழைக்கப்பட்டார். திவானே இ விசாரத் என்று அழைக்கப்பட்ட நிதித்துறைக்கு அவர்தான் தலைவராக செயல்பட்டார். கரெக்டு. இந்த துறையில் உள்ள வரவு செலவு கணக்குகளை மேற்பார்வையிடும் இடத்தில் இருந்தார். இரண்டுமே வந்து சரியான ஆன்சர். ஆப்ஷன் சி 1 மற்றும் 2மே கரெக்டு. கீழ்கண்டவற்றுள் சரியாக பொருந்தியதை தேர்வு செய்க. ஆரியப்பட்டியம் அப்படின்னு நூல் எழுதியிருப்பார். வராகமிகிரர் ஆஸ்யாயுவேதா, இது தவறு. அவர் வந்து வராகமிகிரர் வந்து பிருகத் சம்ஹிதா அப்படின்ற ஒரு நூல் தான் வந்து எழுதியிருப்பார். பிரம்மகுப்தர் வந்து ஆசியாயு வேதா, அவருடைய நூல் தான் இது வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. வாக்பாட்டா அப்படின்றது அஷ்டாங்க சங்கரா. ஓகேங்களா, ஒரு இடத்துக்கு வாக்குப்பட்டு போகணும் அப்படின்னா அதிர்ஷ்டம் இருந்தால் அந்த இடத்துல நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆரியப்பட்டன்றது கரெக்டு. லாஸ்ட்டில் 4வது வாக்பாட்டா அஷ்டாங்க சங்கரா, இது ரெண்டுமே கரெக்டு. 2, 3 தவறானது, அது மாற்றி கொடுத்துருக்காங்க. அப்போ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 4 சரியானது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், கீழ்கண்டவற்றுள் இதுவும் காலவரிசைப்படுத்துக்கு தான். அப்படியே லைனாகவே கொடுத்துட்டாங்க. அதாவது ஃபஸ்ட்டு மித்திரமேளா, இந்த நட்டு சகோதரர்கள்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அவங்க தான் வந்து மித்திரமேளா, அனுசீலன் சமிதி, இந்திய தன்னாட்சி கழகம், இந்துஸ்தான் கதர், இதெல்லாம் வந்து லைனாக கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ 1, 2, 3, 4. பின்வரும் நிகழ்வுகளை காலவரிசைப்படுத்துக. இந்திய அரசு சட்டம் 1935. ஃபஸ்ட்டு காந்தி இர்வின் ஒப்பந்தம். ஓகேங்களா, காந்தி இர்வின் ஒப்பந்தம் 1931. இங்கே இந்திய அரசு சட்டம் வந்து 35 கொடுத்துட்டாங்க. வகுப்புவாத ஒதுக்கீடு. ஓகேங்களா, அது வந்து 1932. கிரீப்ஸ் தூதுக்குழு 1942. ஓகேங்களா, இதைப்படி பார்க்கும்போது இந்த இயர் பார்க்கும்போது ஆப்ஷன் சியில் இருக்கிறது தான் கரெக்டான ஆன்சர். 2, 3, 1, 4. நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வருவனவற்றுள் தென்னிந்தியாவில் சமூக மத இயக்கத்தில் ஒரு முக்கிய சங்கமாக நிரூபிக்கப்பட்டது எது அப்படின்னா பிரம்மஞான சபை. ஓகேங்களா, பிரம்மஞான சபை தான் வந்து தென்னிந்தியாவில் சமூக மத இயக்கத்தில் ஒரு முக்கிய அங்கமாக நிரூபிக்கப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின், தேசிய குடிமை பணியாளர்கள் தினம் என்று அனுசரிக்கப்படுவது எந்த டேட்னா ஏப்ரல் 21. அதே ஏப்ரல் 21 வந்து குடிமை பணியாளர்கள் தினம் அப்படின்னும் போது உடனே டக்குன்னு ஏப்ரல் 24 நமக்கு ஞாபகம் வரும்போது, அதாவது பஞ்சாயத்து தினம்னு சொல்லுவாங்க, ஊராட்சி தினம். இதில் வந்து ஏப்ரல் 24. அடுத்த கொஸ்டின், முதலாக ஜனகண மன என்னும் பாடல் இந்திய தேசிய காங்கிரஸில் எந்த மாநாட்டில் பாடப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் சி 1911 நடைபெற்ற கல்கத்தா மாநாடு. ஓகேங்களா,
1911 கல்கத்தா மாநாடு. ஆப்ஷன் சி கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வருவனவற்றுள் எது சரியாக பொருந்தவில்லை? ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பாருங்கள். ஆப்ஷன் ஏ தாதாபாய் நவ்ரோஜி கிழக்கு இந்திய சங்கம் கரெக்டு. சாவித்ரிபாய் பூலே இந்தியாவின் ஊழியர் சங்கம் இது மாதிரி எடுத்துருக்க மாட்டாங்க. அதாவது வந்து உண்மை தேடுவோர் சங்கம், ஓகேங்களா, அந்த மாதிரி சங்கம் தான் கொண்டு வந்திருப்பாங்க. சாவித்ரிபாய் பூலேவும் அவருடைய கணவர் ஜோதிபாய் பூலேவும் சேர்ந்து. சுரேந்திரநாத் பானர்ஜி இந்திய சங்கம் தான் தோற்றுச்சிருப்பார். ஏஓ ஹியூம் அதாவது ஆல் அண்ட் விக்டோரியோ ஹியூம் ஐஎன்சி இந்திய தேசிய காங்கிரஸை கொண்டு வந்திருப்பார். அப்போ கரெக்டான ஆன்சர் வந்து ஏ சி டி சரி. இந்த ஆப்ஷன் பி தான் வந்து தவறானது. அப்போ சரியாக பொருந்தவில்லை தான் கேட்டிருக்காங்க இல்லைங்களா? அப்போ ஆப்ஷன் பி தான் தவறானது. நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வருவனவில் தவறான பொருத்தம் எது? ஓகேங்களா, அண்ணாதுரை தலைமையில் சுயமரியாதை மாநாடு துறையூரில் தான் ஃபஸ்ட்டு அவருடைய சுயமரியாதை மாநாடு நடந்திருக்கும். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்தோம், பெரியாருடைய சுயமரியாதை மாநாடு ஃபஸ்ட்டு எங்கே நடந்தது? செங்கல்பட்டில் 1929 பார்த்தோம். அதே மாதிரி அண்ணா தலைமையில் நடைபெற்ற சுயமரியாதை மாநாடு எங்கே ஃபஸ்ட்டு நடக்குதுன்னா துறையூர். பாரதிதாசன் அண்ணாதுரையை அறிஞர் என பட்டம் சூட்டியது சென்னையில், இதுவும் கரெக்டு. நீதி கட்சி திராவிட கழகம் என பெயர் சூட்டப்பட்டது ஈரோடு கிடையாதுங்க, சேலம். ஓகேங்களா, சேலம் 1944 தான் நீதி கட்சி அப்படின்ற பேரை திராவிட கழகம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாற்றிருப்பாங்க. கருப்பு சட்டை தீர்மானம் தான் ஈரோடு. ஓகேங்களா, இங்கே வந்து சேலம் கொடுத்துருக்காங்க. சரியான ஆன்சர் கிடையாது. அப்போ சரியானது வந்து 1 2 இங்கே கேட்டுக்கிட்டு தவறான பொருத்தம் கேட்டிருக்காங்க. 3 4 தான் தவறானது. இப்போ நம்ம இந்த மாதிரி பொறுத்துக்கு பார்க்கும்போது 2 தெரிஞ்சுது அப்படின்னா, சப்போஸ் 3 4 ஏதோ தெரியல அப்படின்னா அவங்க ஆப்ஷன் வந்து மாற்றி தான் வச்சுருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கு வந்து வேறு ஒரு டிஸ்ட்ரிக்கும் அந்த மாதிரிலாம் கொடுக்கல. இப்போ பாருங்கள், 3க்கு வந்து 4 ஆன்சரும் 4க்கு வந்து 3 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நமக்கு தெரியாத பட்சத்தில் இந்த மாதிரி யோசித்து அந்த கொஸ்டின் வந்து ரைட் பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 1929 நடைபெற்ற முதல் சுயமரியாதை மாநாட்டின் தலைவர் யார்? நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லைங்களா, பெரியார் வந்து முதல் சுயமரியாதை மாநாட்டில் எங்கே நடத்துனாங்கன்னு கேள்விப்பட்டோம் இல்லைங்களா? அது வந்து செங்கல்பட்டு நடத்தினார். அப்போ வந்து தலைவராக இருந்தது WPA சவுந்தரபாண்டியன். இப்போ இந்த இடத்துலையே வந்து எத்தனை கொஸ்டின் கவர் ஆகிடுச்சு பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றை பொறுத்துக. ஓகேங்களா, ஆலய நுழைவு மற்றும் இழப்பீட்டு சட்டம் ராஜாஜி தலைமையில் கொண்டு வந்திருப்பாங்க. ஆலய நுழைவு சட்டம் ஓமந்தூர ராமசாமி. சுயமரியாதை திருமணங்கள் சட்டம் அண்ணாதுரை. சென்னை மாகாண ஜாமீன் ஒழிப்பு சட்டம் குமாரசாமி ராஜா. இப்போ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி 2 3 1 4. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பின்வருவனவற்றை பொறுத்துக. ஈவேரா பெரியார் அவர் வந்து குடியரசு இதில் தான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருப்பார் 1926. ஓகேங்களா, இதுதான் வந்து ஈவேரா பெரியார் குடியரசு. டி முத்துசாமி முதல் இந்திய நீதிபதி 1877 கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது நிறைய ஐரோப்பிய பத்திரிகைகள்லாம் இவர் நீதிபதியை பொறுத்தவரை விமர்சனம் பத்திரிக்கும். இருந்தாலும் நமக்குன்னு உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு உயர்நீதிமன்ற நீதிபதியாக நியமித்தது முத்துசாமி அவர்கள் தான், முதல் இந்திய நீதிபதி 1877. அடுத்தது மெட்ராஸ் மகாஜன சபை வீரராகவாச்சாரி. பாரதியார் புதுச்சேரி. இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 4 1 2 3. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பெரியார் காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியேறி 1925ஆம் ஆண்டு சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார். கரெக்டு. காரணம் பார்க்கலாம் பாருங்கள். சேரன்மா தேவியில் குருகுல அமைப்பில் நடைபெற்ற ஒரு பள்ளிக்கு பெரியார் விஜயம் செய்தார். அங்கு பிரமாணர் மாணவர்கள் மற்றும் பிரமாணர் அல்லாத மாணவர்களுக்கு குடிக்கும் தண்ணீர் உணவருந்தும் கூடம் தனித்தனியாக இருப்பதை கண்டார். அரசு பணிகளில் பிரமாணர் அல்லாதவர்களுக்கு தனி ஒதுக்கீடு வழங்க மசோதா தற்கால முடிவு செய்தார்.
ஆனால் அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. இதுவும் கரெக்டு. அப்போ ஆப்ஷன் டி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஏவிற்கான ஆர் சரியான விளக்கம்தான். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். காந்திஜியின் தண்டி நடைப்பயணத்தை பற்றிய த ரொமான்ஸ் ஆஃப் சால்ட் என்ற நூலை எழுதியவர் யார்? ஆப்ஷன் பி அனில் தார்கர். அடுத்த கொஸ்டின், கீழ் குறிப்பிடவற்றுள் சரியான பொருத்தத்தை தேர்வு செய்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், எது சரியாக பொருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. வேதாந்தம் இந்திய தத்துவத்தின் அடிப்படை, கரெக்டு. பிராமணஸ் அப்படின்றது இசைப்பாடல், பிராமணஸ் அப்படின்றது இசைப்பாடல் கிடையாது. ரிக்வேதம் காயத்ரி மந்திரம், புராணங்கள் உபனிஷத், இது தவறு. அப்போ ஆப்ஷன் 1 3 சரியானது. ஆப்ஷன் டி கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், ஜிசியாவை ஒழித்தல் வரி பற்றி கொடுத்துருக்காங்க. 1564. ஃபஸ்ட்டு ஜிசியா ஒழித்தது முஸ்லீம் அல்லாதவர் மீது விதிக்கிறாங்க இல்லைங்களா, அந்த வரி தான் வந்து ஜிசியா வரி. அது எப்போ ஒழிக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கன்னா 1564. புனித பயண வரியை ஒழித்தல் 1563. போர் கைதிகளை அடிமைகளாக வைத்திருத்தலை ஒழித்தல் 1562. பைரம்கான் வீழ்ச்சி 1560. ஓகேங்களா, அப்போ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின், பின்வருவனவற்றை பொறுத்துக. குவாலியர் கோட்டை, ஓகேங்களா, குவாலியர் கோட்டை மான்சிங் தோமர். ரெண்டாவது பாருங்கள், ஷஜாகனாபாத் அப்படின்றது ஷாஜகானுக்கு. ஜிம்மா மசூதி பாபர், ஜிம்மா மசூதி பாபர் தான். புராண கோயிலை வந்து ஷெர்ஷா சூரி. அப்போ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2 1 4 3. டேஸ் என்ற வகையிலான சிந்து சமவெளி மண்பாண்டம் பண்டைய உலகின் முதன்மை சான்றோடு ஒத்துள்ளது. ஆப்ஷன் பி பளபளப்பானது. இது சிந்து சமவெளி நாமத்தில் வந்த கொஸ்டின். நெக்ஸ்ட் பாருங்கள், பின்வருவனவற்றுள் ஹரப்பா நாகரிகம் குறித்த தவறான கூற்று எது? தவறான கொஸ்டின் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஆப்ஷன் ஏல பாருங்கள், அரச மரமும் அகேஷியா மரமும் புனித மரமாக கருதப்பட்டது, கரெக்டு. களிமண் பெண் உருவங்கள் பெண் தெய்வங்களின் பிரதிநிதித்துவமாக கருதப்பட்டது, இதுவும் கரெக்டு. ஹரப்பா நாகரிகத்தில் இறந்த உடல்களை தகனம் செய்யும் முறை பின்பற்றவிடவில்லை, இது தவறானது. அவங்க வந்து உடலை வந்து தகனம் செய்கிற முறை வந்து பின்பற்றினாங்க, ஆனால் பின்பற்றவில்லைன்னு கொடுத்துருக்காங்க, இது வந்து தவறானது. சிவனின் ஆதி வடிவத்தை வழிபட்டனர், இதுவும் கரெக்டு. ஓகேங்களா, அப்போ தவறான 3 கரெக்டு. ஏ பி டி கரெக்டு, சி மட்டும் தவறானது. அப்போ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த கொஸ்டின் இல்லை. காரணம் மற்றும் கூற்று, அதாவது கூற்று ஏல 1922 மகாத்மா காந்தி சௌரி சௌர நிகழ்வால் ஒத்துழையாமை இயக்கத்தை நிறுத்தினார். ஓகேங்களா, சௌரி சௌர நிகழ்ச்சி வந்து நடந்து, அதனால தான் வந்து ஒத்துழையாமை இயக்கத்தை நிறுத்தினா சொல்லியிருக்காங்க, கரெக்டு தான். சுபாஷ் சந்திர போஸ் மற்றும் சில தலைவர்கள் வன்முறையற்ற போராட்டம் என்ற கருத்தை எதிர்த்தனர், இது வந்து தவறு. அப்போ ஆப்ஷன் ஏ சரி, ஆர் தவறு. கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது பாருங்கள், அவங்களுடைய நூல் கொடுத்துருக்காங்க. சரியாக பொருந்துள்ளவற்றை தேர்வு செய்க. ராஜாஜி சக்கரவர்த்தி திருமகள், கரெக்டு. சுப்பிரமணிய சிவா பிரபஞ்சமித்திரன். பாரதியார் கடவுள் ஒருவரே, இது தவறு. ராஜா ராமமோகன் ராய் தான் கடவுள் ஒருவரே, ஒரு வழி கோட்பாடெல்லாம் வந்து கொண்டிருப்பார், ஒரு கடவுள் கோட்பாடு, கடவுள் கருவரே ஒருவரே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வஉசின்றது மெய்யறிவு, இதுவும் கரெக்டு. அப்போ ஆப்ஷன் 1 2 4 கரெக்டு, இந்த 3 மட்டும் தவறு. அப்போ கரெக்டான ஆன்சர் பி 1 2 4. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். 1857 புரட்சியின் போது ராணி லட்சுமிபாய் பற்றி கிளர்ச்சியாளர்களில் ஒரே ஆணாக இருந்த பெண் இங்கே கிடத்தப்பட்டு இருக்கிறார் என்று யார் சொல்கிறாங்க அப்படின்னா
ஜெனரல் ஹியூரோஸ். ஓகேங்களா, இது வந்து ஒரு புகழ்பெற்ற வாசகம். இந்த ஜெனரல் ஹியூரோஸ் தான் வந்து ராணி லட்சுமிபாய் வந்து கிளர்ச்சியாளர்களின் ஒரே ஆணாக இருந்த பெண் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார், புகழாரம் சுட்டியிருப்பார். ஜெனரல் ஹியூரோஸ், ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 1857 கிளர்ச்சி பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை? ஃபஸ்ட்டு பாருங்கள், கிளர்ச்சி வெடிப்பதற்கு முன்பே மங்கள் பாண்டே இறந்து தியாகி விட்டார். ஆமாம், அவர் வந்து புரட்சி ஏற்படும் இல்லைங்களா, 1880 நடக்கும்போது அதுக்கு முன்னாடியே வந்து இறந்துடுவார். கான்பூரில் சீனத் மஹால் தலைமையில் கிளர்ச்சி நடந்தது. இவருடைய தலைமையில் நடந்திருக்காது. அவர் வந்து கன்வர் சிங், பீர் சிங் கன்வர் சிங்னு ஒருத்தர் இருப்பார், அவருடைய தலைமையில் தான் வந்து கான்பூர் தலைமை கிளர்ச்சி நடந்திருக்கும். ஆனால் இங்கே வந்து சீனத் மகால்னு கொடுத்துருக்காங்க, இது தவறானது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கன்வர் சிங் பீகாரில் நடந்த கிளர்ச்சியை தலைமையேற்று நடத்தினார். ஓகேங்களா, இது வந்து கரெக்டு தான். பீகாரில் வந்து கன்வர் சிங் தான். அதே மாதிரி ராணி லட்சுமிபாய் 1859 ஜூன் 17 அன்று போரில் இறந்தார். இது வந்து தவறானது. அவங்க 59 இறந்துருக்க மாட்டாங்க, 57 ராணி லட்சுமிபாய் வந்து 1857 ஜூன் 17 அன்று தான் இறந்துருப்பாங்க. அப்போ வந்து இது வந்து தவறு. அப்போ கரெக்டான ஆன்சர் 1, 3 மட்டும்தான் சரி, 2, 4 தவறு. ஆப்ஷன் சி கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது பக்கிம் சந்திரா ஆப்ஷன் 2 இருக்குது. அதாவது தேவி சௌதாராணி அவருடைய படைப்பு தீனபந்து மித்ரா நீல தர்பான், அந்த கருநீல சாயம் போராட்டம் நடந்திருக்கு இல்லைங்களா, அப்போ வந்து தீனபந்து மித்ரா அவங்க தான் வந்து நீல தர்பான் அப்படின்ற ஒரு இதை கொண்டு வந்திருப்பாங்க. பிரேம்சந்த்ன்றது சத்ரஞ்ச் கே கிலாரி. அப்போ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி 2, 3, 1. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். விஜயநகர மன்னர்களின் ஆட்சியில் இந்தோ சாராசெனிக் பள்ளி காலை விஜயநகர மன்னர்களின் ஆட்சியில் இந்தோ சாராசெனிக் பள்ளி கலை எவ்வகையான சமய சார்பற்ற கட்டிடங்களில் காணப்பட்டது? ஆப்ஷன் ஏ தாமரை மகால் மற்றும் யானையின் பீடம். இதுதான் வந்து விஜயநகர மன்னர்களுடைய ஆட்சியில் சாராசெனிக் அப்படின்ற ஒரு கலையில் இருந்தது. பழங்கால இந்திய மணப்பெண்கள் தலையில் அணியும் ஆபரணம். ஆப்ஷன் பி குரீரா. இதுதான் வந்து பழங்கால பெண்கள் தலையில் அணிகிற ஆபரணம், குரீரா. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் பாருங்கள், சிந்துவின் தோட்டம் என்று அழைக்கப்பட்ட செழிப்பான பகுதி எதுனா மொகஞ்சதாரோ. இதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்தோம், மகேஷ் தோட்டம் என அழைக்கப்படுவது எதுன்னு சொல்லி பார்த்தோம். அப்படி சொல்லி அழைக்கிறது 1000 விளக்குன்னு பார்த்தோம். இங்கே வந்து சிந்துவின் தோட்டம் என்று அழைக்கப்பட்ட செழிப்பான பகுதி மொகஞ்சதாரோ. ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கோவாவை கைப்பற்றிய விஜயநகர மன்னர் யார்? ஆப்ஷன் பி ஹரிஹரர், 2ஆம் ஹரிஹரர். இவர் தான் வந்து 1510 வந்து கோவாவை கைப்பற்றிருப்பார். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். பின்வரும் கூற்றுகளில் எது கிருஷ்ணதேவராயரை பற்றிய உண்மையான தகவல்கள்? கிருஷ்ணதேவராயரை பற்றி கொடுத்துருக்காங்க, அவரை பற்றி உண்மையான தகவல் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இவர் சாளுவ வம்சத்தை தோற்றுவித்தவர். சாளுவ வம்சத்தை சேர்ந்தவன் கொடுத்துருக்காங்க. அவர் வந்து துளு வம்சத்தை சேர்ந்தவர், சாளுவ வம்சம் கிடையாது. இது வந்து தவறானது. இவரை ஆந்திர போஜர் என்று அழைப்பர். அவர் வந்து கிருஷ்ணதேவராயர் ஆந்திர போஜர் தான் அழைப்பாங்க. கரெக்டான ஆன்சர். இவர் ஆமுக்கியம் மரியாதா என்ற நூலினை தெலுங்கு மொழியில் எழுதியுள்ளார். இதுவும் கரெக்டு. இவர் 17 செப்டம்பர் 1530 அன்று இருந்தார். 1530 இல்லைங்க, 1529. அப்போ இதுவும் தவறு. கரெக்டான ஆன்சர் 2, 3 மட்டும்தான் கரெக்டான ஆன்சர். அப்போ ஆப்ஷன் பி. ஜப்தி முறையின் கீழ் எப்போதும் பயிரிடக்கூடிய நிலம் என அறியப்பட்ட விவசாய நிலம் போலச். போலச் தான் வந்து ஜப்தி முறையில் வந்து எப்போதும் பயிரிடக்கூடிய நிலம்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் ஏ போலச். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சிவாஜியின் குருவான ராம்தாஸ் சாம்ராட் போதனையின் தத்துவம். சிவாஜியினுடைய குரு தான் வந்து ராம்தாஸ். அவருடைய போதனைய தத்துவம் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏல இருக்கிற அத்வைத வேதாந்தம். அடுத்தது இந்த பொறுத்து கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நிகழ்வினை காலவரிசையாக ஒழுங்குபடுத்துக. ஓகேங்களா,
சந்தேரி போர், கனோஜ் போர், கன்வா போர், சவ்சா போர். இந்த இயர்லாம் வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கோம். சவ்சா போர் 1539, கன்வா போர் 1527, கனோஜ் போர் 1540, சிந்தேரி போர். இதெல்லாம் வந்து காலவரிசைப்படி கொடுத்துருக்காங்க. அந்த இயர் தெரிஞ்சால் மட்டும்தான் இது போட முடியும். ஆப்ஷன் பி 3, 1, 4, 2. கூற்று மற்றும் காரண வகை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கூற்று ஏல பெரஷோ துக்ளக் பக்தியுள்ள மற்றும் இரக்கமுள்ள ஆட்சியாளர். ஓகேங்களா, பெரஷோ துக்ளக் வந்து ஒரு பக்தி உள்ள இரக்கமுள்ள ஆட்சியாளர் தான். அடுத்தது காரணம் பாருங்கள். தௌலாபாத்திற்கு பயணம் செய்வதை தவிர்ப்பதன் மூலமும் முகமதிய நம்பிக்கை கொண்ட மனிதர்களுக்கு எதிராக போரிடக்கூடாது என்றும் அவர் தீர்மானித்தார். ரெண்டுமே கரெக்டு தான். ஆப்ஷன் பி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, மற்றும் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பின்வருவனவற்றுள் சரியாக பொருத்தப்படாதது எவை? ஓகேங்களா, அபர்கதா அப்படின்னா காட்டு நிலம், இதுவும் கரெக்டு தான். கிலா தரிசு நிலம், பஸ்தி காய்ந்த நிலம் கிடையாதுங்க, குடியிருக்கக்கூடிய நிலம் தான் வந்து பஸ்தி. அடுத்து சேத்ரா விவசாய நிலம் அல்லது அரசர் நிலம். அப்போ ஏ பி டி மூணுமே கரெக்டு, சி தான் வந்து தவறு. அப்போ இதுதான் இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பின்வருவனவற்றை முகமது துக்ளக் ஆட்சியின் கால வரிசைப்படுத்துக. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு தலைநகர் மாற்றுறாங்க முகமது துக்ளக் ஆட்சியில், இது கரெக்டு. அடுத்தது டோக்கன் நாணயம். அடுத்தது பாருங்கள், குருசன் தாக்குதல் திட்டம் நடத்திட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்வர்கத்வாரியில் வந்து முகாமிட்டுறாரு. அப்போ கரெக்டான ஆன்சர் வந்து 1, 2, 4, 3. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஹரப்பா மக்கள் ஆற்றுப்படுகையில் தங்கியிருந்தனர். அவர்களின் இருப்பிடம் எந்த ஆற்றுப்படுகையில் தங்கியிருந்தனர் என்பதை குறிப்பிடுகிறது. ஒவ்வொரு இடத்துக்கு கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல வந்து எந்த ஆற்றுப்படுகை இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், லோத்தல். ஓகேங்களா, லோத்தல் போகவா. ஓகேங்களா, போகவா அது வந்து இது ஒன்று. காளிபங்கன் காகர் ஆற்றுப்படுகை. ரூப்பர் என்றது சட்லெஜ் ஆற்றுப்படுகை. ஹரப்பா ஓகேங்களா ராவி ஆற்றுப்படுகை. மொகஞ்சதாரோ சிந்து ஆற்றுப்படுகை. ஓகேங்களா, அப்போ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 5, 4, 2, 3, 1. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். டேஸ் என்ற இடம் குஜராத்தில் ராணாப் கட்ச் பகுதியில் காதிர் தீவில் அமைந்துள்ளது. தொலைவிரா தான் வந்து குஜராத்தில் வந்து அமைஞ்சிருக்கும். அடுத்த கொஸ்டின். ஆகஸ்ட் கொடையை இந்திய தேசிய காங்கிரஸ் மற்றும் முஸ்லீம் லீக் ஏற்க மறுத்த நிலையில் என்னுடைய சகாக்களை கலந்து ஆலோசிக்காமலே ஆகஸ்ட் கொடையை நான் நிராகரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூற்று சொல்லியிருப்பார். அது யார் சொன்னாங்கன்னா மௌலானா அப்துல் கலாம் ஆசாத். கண்டிப்பாக இந்த ஐஎன்எம்மில் வந்து மௌலானா அப்துல் கலாம் ஆசாத்தை பற்றி ப்ரீவியஸில் நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு இது படிக்கும்போது இது கரெக்டான ஆன்சர் தெரில அப்படின்னா ஆப்ஷனில் மௌலானா அப்துல் கலாம் ஆசாம் இருந்தால் அவர் தான் ஆப்ஷனாக வருவார். இப்போ இது கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 1940 மார்ச்சின் போது அகில இந்திய இஸ்லாமிய கூட்டமைப்பு பாகிஸ்தான் தீர்மானத்தை எந்த அமர்வில் கொண்டு வந்தது அப்படின்னா லாகூர் அமர்வில் தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. 1940 லாகூர் அமர்வில் தான் வந்து இந்திய இஸ்லாமிய கூட்டமைப்பினுடைய பாகிஸ்தான் தீர்மானம். இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பாகிஸ்தான் தீர்மானம் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பேரிட்டாங்க யார் அப்படின்னு இதோட 3வது கொஸ்டின் வந்துருச்சுங்க. அதனால் இந்த டாப்பிக்லாம் பார்க்கும்போது நல்லா டீப்பாக படிக்கணும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 1922 மகாத்மா காந்தி ஒத்துழையாமை இயக்கத்தை தற்காலிகமாக ரத்து செய்து விட்டார். ஆமாம், அந்த சௌரி சவரா நிகழ்ச்சிக்கு போது ஒத்துழையாமை இயக்கத்தில் இந்த கொஸ்டினே வந்து முன்னாடி வந்துருச்சுங்க. தற்காலிகமாக வந்து 22 நிறுத்திருப்பார். சிஆர் தாஸ் மற்றும் மோதிலால் நேரு அந்த இயக்கத்தை வெறுத்தனர். ஓகேங்களா, ஆனால் ஆதரிச்சிருப்பாங்க, வெறுத்திருக்கலாம் மாட்டாங்க. இங்கே வந்து வெறுத்திருக்கான்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் காரணம் வந்து தவறு. ஓகேங்களா, அப்போ ஆப்ஷன் சி ஏ ரைட்டு, ஆர் வந்து தவறு, காரணம் தவறு.
இதுலேயே வந்து 2வது கொஸ்டின் ஃபஸ்ட்டில் 7 இருக்கிறது அதை கொடுத்துட்டு இங்கே வந்து அங்கே வந்து சுபாஷ் சந்திர போஸ் பற்றி கேட்டிருந்தாங்க. இந்த இடத்துல சிஆர் தாஸ் அந்த மோதிலால் நேரு இயக்கத்தை அப்படின்னு சொல்லி இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் கொடுத்துருக்காங்க. அப்போ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின், ஒரு அமைப்பு கொடுத்து அதனுடைய நிறுவனர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் வந்து சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு அணுசீலன் சமிதி, ப்ரோமோதாமீட்டர், இது கரெக்டு. டாக்டர் அணுசீலன் சமிதி அஜித் சிங், இது தவறு. அடுத்து பாருங்கள், அஞ்சுமன் இ மொஹிப்பன் இ வதன் அஷ்பக்லா கான், இது வந்து தவறு. இந்துஸ்தான் குடியரசு இராணுவம் புலின்தாஸ், இதுவும் தவறு. அப்போ கரெக்டான ஆன்சர் 1 மட்டும்தான் கரெக்டான ஆன்சர். அப்போ ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பின்வரும் எந்த சிறையில் நேருவால் தி டிஸ்கவரி ஆஃப் இந்தியா புத்தகம் எழுதப்பட்டது? ஓகேங்களா. ஆப்ஷன் ஏ, அகமது நகர் கோட்டை சிறையில் தான் வந்து டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படின்ற புத்தகம் எழுதியிருக்காரு. ஃபஸ்ட்டு ஜவஹர்லால் நேரு அவருடைய படைப்புகள் சொல்லிட்டு 2 பார்த்தோம் இருக்கீங்களா, சுயசரிதை, உலகத்தின் ஒரு பார்வை அப்படின்னு சொல்லிட்டு. அதே பாருங்கள், நேரு பற்றி இன்னொரு கொஸ்டின், ஒரு புத்தகத்தை பற்றி கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். காங்கிரஸ் கட்சி அரசு மன்றங்களில் நுழைவது என்பது அரசுடன் ஒத்துப்போவதற்கல்ல, ஒத்துழையாமையை முன்னிறுத்தவே என்ற கருத்தினை கூறியவர் பின்வருவர்கள் யார்? யார் இந்த கூற்று சொன்னாங்கன்னா, ஆப்ஷன்லேயே இருக்கிற பண்டித மோதிலால் நேரு மற்றும் சிஆர் தாஸ், அதாவது தேசப்பந்து சித்தரஞ்சன் தாஸ், இவங்க 2 பேர் தான் வந்து இந்த கருத்தை சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். இந்திய தேசிய இராணுவம் முதலில் சிங்கப்பூரில் 1942 யாரால் நிறுவப்பட்டது? ஜெனரல் மோகன் சிங். ஓகேங்களா. மோகன் சிங் தலைமையில் தான் வந்து இந்த இந்திய தேசிய இராணுவம் ஃபஸ்ட்டு சிங்கப்பூரில் நடந்திருக்கும். இயர் பாருங்கள், 1942. ஆப்ஷன் பி கரெக்டான ஆன்சர். அடுத்தது பாருங்கள். ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை? இந்த கொஸ்டினும் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. விதவை மறுமண சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வந்துப்பட்டாங்க? 1856 பார்த்தோம். இவர் தான் கொண்டு வந்திருப்பார். அவரை பற்றி இன்னொரு கொஸ்டின் பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், அவர் ஷோம் பிரகாஷ் என்ற பத்திரிகையை தொடங்கினார். கரெக்டு. இந்த பத்திரிகை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கலாங்க. ஷோம் பிரகாஷ் அப்படின்ற பத்திரிகை, இவர் பத்திரிகை வந்து அதிகமாக எங்கேயும் புக்கில் இல்லை, இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஷோம் பிரகாஷ்ன்றது இவருடைய பத்திரிகை. அதே மாதிரி அவர் இந்திய சங்கத்தை நிறுவியவர், இது தவறு. அவர் பிரத் பாகு என்ற புத்தகத்தை எழுதினார், இது தவறு. ஓகேங்களா. அப்போ கரெக்டான ஆன்சர் 1 மட்டும்தான், ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள். அடுத்த கொஸ்டின், சித்து மற்றும் கான்ஹூ ஆகிய இருவரும் தொடர்புடைய கழகம் சாந்தல் புரட்சி. ஓகேங்களா. அந்த விவசாயிகள் புரட்சி, பழங்குடியினர் புரட்சி பார்த்தோம் இல்லைங்களா, அதில் வந்து ஒரு இந்த புரட்சி தான் வந்து சாந்தல் புரட்சி. அதில் சித்து மற்றும் கான்ஹூ 2 பேருமே வந்து கலந்துருப்பாங்க. அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றை பொறுத்துக. தலைவர் கொடுத்து அவங்களுடைய புத்தக பேர் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், அம்பேத்கர். ஓகேங்களா. சாதி ஒழிப்பு, அவருடைய புத்தகம் பேர் சாதி ஒழிப்பு. பெரியார் ஈவே ராமசாமின்றது பெண் ஏன் அடிமையானால். ஓகேங்களா. இந்த இடத்துல வந்து டக்குன்னு வந்து பெண் ஏன் அடிமையானால் ஒன்று. இப்போ ரீசெண்டாக நான் ஏன் அடிமையானேன், நான் ஏன் நாத்திகனானேன் அப்படின்னு சொல்லிட்டு பகத்சிங் பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல வந்து ஆப்ஷனில் வந்து பெரியாரும் கொடுத்துருந்தாங்க. படிச்சிருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல அந்த ஆப்ஷன் போட முடியும். நான் ஏன் நாத்திகனானன்னா பகத்சிங், பெண் ஏன் அடிமையானல்னா பெரியார். இப்போ மு கருணாநிதி பாருங்கள், நெஞ்சுக்கு நீதி. ஓகேங்களா. சிஎன் அண்ணாதுரை நல்ல தம்பி. இப்போ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டியில் இருக்கிற 2, 3, 4, 1. அதாவது இந்த இடத்துல ஒன்று படிக்கிறோம் அப்படின்னா அது ரிலேட்டடாக வேறு ஏதாவது ஞாபகம் வரும்போது ரீகால் பண்ணி பாருங்கள். நிறைய கொஸ்டின் ரீகால் ஆகும், மறக்கவும் மறக்காது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இந்திய சுதந்திரத்திற்கு பின் தமிழ்நாட்டில் மதிய உணவு திட்டத்தை முதலில் நடைமுறைப்படுத்தியவர் யார்? ஓகேங்களா. 1956 காமராசர் தான் கொண்டு வந்திருப்பார். இது கரெக்டான ஆன்சர், காமராசர். இந்த இடத்துல பார்க்குறோம், ஃபஸ்ட்டு வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி 1923 மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் தியாகராஜன் அவர்கள், அதாவது மகேஷ் தோட்டம். ஓகேங்களா. 1000 விளக்கு பகுதியில் கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் காமராசர் 1956 கொண்டு வந்திருப்பார் மதிய உணவு திட்டம். அதுக்கப்புறம் தான் எம்ஜிஆர் அவர்கள் 1882
அதாவது மதிய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டமாக மாற்றிருப்பார். இந்த 3 வந்து ஒரே இடத்துல நோட் பண்ணி படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், 1917ஆம் ஆண்டு சபர் டேங்கில் நீதி கட்சி தலைவர்களால் கூட்டம் ஒன்று கூட்டப்பட்டது. அந்த கூட்டத்தினுடைய நோக்கம் என்னன்னு பார்க்கலாம். பஞ்சமர்களின் நலனுக்காக. ஆப்ஷன் ஏ பஞ்சமர்களின் நலனுக்காக. ஜாதி சமூகத்தை அகற்றத்தில் கொடுத்துருக்காங்க. பிராமணர் அல்லாதவர்களுக்கு இது பொருந்தாது. கண்டிப்பாக இவ்வியக்கம் வேகமாக முன்னேறுவது இதுவும் வராது. அப்போ கரெக்டான ஆன்சர் பஞ்சமர்களின் நலனுக்காக, ஆப்ஷன் ஏ. அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின், 1813ஆம் ஆண்டில் சென்னை மாகாணத்தில் சதி ஒழிப்பு திட்டத்தை முதலில் டேஸ் என்பவரால் கொண்டு வரப்பட்டது. ஃபஸ்ட்டு ஆப்ஷன் சி ஜிஎம் லஷிங்டன். ஓகேங்களா, ஒரு இடத்துல லூஷிங்டன் கொடுப்பாங்க, லஷிங்டன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஆப்ஷன் சி ஜிஎம் லஷிங்டன். 1813நாலே ஒரு ஞாபகம் வரணும், பட்டய சட்டம். அதாவது கல்விக்காக உதவித்தொகை 1 லட்சம் கொடுத்தது இந்த 1813 பட்டய சட்டத்தில் தான். பட் இந்த இயர் பார்க்கும்போது அது டக்குன்னு ரீகால் ஆகிறதுக்காக சொன்னேன். நெக்ஸ்ட் பாருங்கள், பின்வரும் நிறுவனங்களில் எவை வடலூரில் வள்ளலார் நிறுவப்பட்டது? ஓகேங்களா, இதெல்லாம் வந்து வள்ளலார் நிறைய கொண்டு வந்திருப்பார். அது எதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், சுத்த சன்மார்க்க சங்கம் கொண்டு வந்திருப்பார். அடுத்து சமத்துவ சமாஜம் இவர் கொண்டு வந்திருக்க மாட்டார். சத்திய தர்மசாலை கொண்டு வந்திருப்பார். அதாவது உணவு பசியால் வாடுபவர்களுக்கு சத்திய தர்மசாலை கொண்டு வந்திருப்பார். அதே மாதிரி அறிவு புகட்டுவதற்காக சத்திய ஞான சபையும் என்ற அமைப்பையும் தோற்றுவதற்பார். அப்போ ACD 3 வந்து வள்ளலார், சத்திய சமாஜ்ன்றது அவர் கிடையாது. அப்போ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஆங்கிலேயரை எதிர்த்து போர் புரிந்து வெற்றி பெற்றவர் வேலுநாச்சியார். ஓகேங்களா, இது கரெக்டான ஆன்சர் தான். வேலுநாச்சியாருக்கு ஹைதர் அலியின் படை உதவி செஞ்சது. கண்டிப்பாக உதவி செஞ்சாங்க. அதனால் ஆப்ஷன் சி ரெண்டுமே கரெக்டு. இதுக்கு சரியான விளக்கம். மெட்ராஸுக்கு அருகில் உள்ள உதயவனம் என்ற இடத்தில் சத்தியாகிரக முகாமை அமைத்தவர் யார்? ஆப்ஷன் டி பிரகாசம். பின்வருவனவற்றை பொறுத்துக. ஃபஸ்ட்டு பாருங்கள், ரயத்வாரி முறை. ஓகேங்களா, ரயத்வாரி முறை 1820, மூன்றாம் மைசூர் போர் 1790, உட்சரிக்கை 1854, ஹண்டர் கமிஷன் 1882. அப்போ ஆப்ஷன் பி 3, 1, 4, 2 கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், கீழ்கண்டவற்றுள் VOC பற்றிய உண்மையான கூற்றினை கூறுக. VOC அப்படி யார் அப்படின்னா வஉசி தான் வந்து VOCன்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. அதாவது அதனுடைய ஃபுல் ஃபார்ம் பாருங்கள். வஉசின்றது வள்ளியப்பன் உலகநாதன் சிதம்பரப்பிள்ளை தான் வந்து வஉசி. ஓகேங்களா, அவரை பற்றி உண்மையான கூற்று கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டில் கொடுத்துருக்கிறது சென்னை விவசாய கைத்தொழில் சங்கம் லிமிடெட்டை உருவாக்கியவர். இது கரெக்டு. நெக்ஸ்ட்டு காங்கிரஸின் தலைவர் பதவியை விட்டு விலக்கியவர். ஆனால் இவர் வந்து பதவியை விட்டுலாம் விலகியிருக்க மாட்டார். இது வந்து தவறு. சென்னை ஜனசங்கத்தின் தலைவராக விளங்கியவர். இது கரெக்டு. அப்போ ஆப்ஷன் ஏல 1, 3 கரெக்டு. இது 2 வந்து தவறு. கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் மானியங்களை காலவரிசைப்படி வரிசைப்படுத்துக. சரிங்களா, ஒவ்வொன்றும் வந்து இயர் நோட் பண்ணிவிட்டு அதுக்கு என்ன அடுத்து காலவரிசை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த செப்பேடெல்லாம் இருக்குது இல்லைங்களா, இது வந்து பாண்டியர்கள் தான், சோழர்கள் தான், இந்த மாதிரி தான் இருக்குது. பட் இயர் இல்லை, இருந்தாலும் அதை வச்சுட்டு நம்ம வரிசைப்படுத்தலாம். வேள்விக்குடி மானியம்ன்றது பாண்டியர்கள் தான். அடுத்து சிவகாசி மானியம். ஓகேங்களா, அதுவும் வந்து பாண்டியர்களது. சின்னமனூர் மானியம் வந்து 2ஆம் ராஜசிம்மன் இருக்கார் இல்லைங்களா, அவங்களது. ஸ்ரீ வாரமங்கல மானியம். இந்த 4ம் வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பியில் இருக்கிற 1, 4, 3, 2 கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், பின்வருவனவற்றுள் எது தவறாக இணைக்கப்பட்டுள்ளது?
ஃபஸ்ட்டு பாருங்கள், தத்துவம் அன்விஷிக்கு இது கரெக்டு, வேதம் த்ரேயி இதுவும் கரெக்டு, பொருளாதாரம் தண்டநிதி. ஓகேங்களா, பொருளாதாரம்னா வர்த்தான்றது தான் பொருளாதாரத்துக்கு வரும், அரசியல் வந்து தண்டநிதி. அப்போ தவறானது வந்து ஆப்ஷன் டி 3 மற்றும் 4 தவறானது. அடுத்த கொஸ்டின், கீதாஞ்சலியின் ஆங்கில மொழிபெயர்ப்பை செம்மைப்படுத்த ரவீந்திரநாத் தாகூருக்கு உதவியவர். ஆப்ஷன் பி விபா ஈட்சு. அவர் தான் வந்து கீதாஞ்சலி ஆங்கில மொழிபெயர்ப்புக்காக ரவீந்திரநாத் தாகூருக்கு உதவி செஞ்சிருப்பார். அடுத்த கொஸ்டின், பாகிஸ்தான் தனிநாடு கோரிக்கையை முதலில் வைத்த காங்கிரஸ் மாநாடு. இந்த கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின், இதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின் வந்திருக்கு. 1940 மார்ச்சில் லாகூர் மாநாட்டில் தான் வந்து பாகிஸ்தான் தனிநாடு கோரிக்கையை முதலில் வைத்த காங்கிரஸ் மாநாடு. பாகிஸ்தான் பற்றி இதோட 3 டைம் கொஸ்டின் வச்சு ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ லாகூர் மாநாடு. அடுத்த கொஸ்டின், தவறான பொருத்தத்தை தேர்வு செய்க. விடி சவார்கர் தவறானது கேட்டிருக்காங்க. விடி சவார்கர் அபினவ் பாரத் இது தவறு. லாலா ஹர்தயால் கதார் கட்சி இது கரெக்டானது. கான் அப்துல் காபர் கான், ஓகேங்களா, இது வந்து எல்லை காந்தின்னு தான் வரும், இது வந்து தவறு. பாரத மாதா சங்கம், ஓகேங்களா, பாரத மாதா சங்கம் வந்து வாஞ்சிநாதன் இதுவும் தவறு. ஓகேங்களா, அப்போ கரெக்டான ஆன்சர் பாருங்கள், 1, 2, 4 இது 3 வந்து தவறான பொருத்தம் தான். ஆப்ஷன் 3 இருக்கு இல்லைங்களா, அது மட்டும்தான் கரெக்டானது. அப்போ ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின், வலியுறுத்தல் மற்றும் காரணம் வகை. இந்திய தேசியவாத இயக்கம் அதன் வரலாற்றில் முதன்முறையாக ஒத்துழையாமை இயக்கத்தின் போது மாபெரும் கூட்டத்தை பெற்றது. சரி, இது கரெக்டான ஆன்சர். அடுத்தது காரணம் பாருங்கள், ஒத்துழையாமை இயக்கத்தில் ஏராளமான விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். இதுவும் கரெக்டு தான். ஆப்ஷன் டியில் இருக்கிற காரணமும் கூற்றும் ரெண்டுமே சரி, ஆனால் இதுக்கு இதை வந்து சரியான விளக்கம் கொடுக்கல. ஆப்ஷன் டி கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், சரியான பொருத்தங்களை தெரிவு செய்க. அனைத்து இந்திய பார்வர்ட் பிளாக்கு, ஓகேங்களா, அது வந்து எந்த பிளேஸ்னு கொடுத்துருக்காங்க, நாக்பூர் இது கரெக்டு. ஆசாத் ஹிந்த் ரேடியோ பாரிஸ் இது தவறு. ஷா நவாஸ் கான் பிரிட்டிஷ் இராணுவம் இதுவும் தவறு. புகழ்பெற்ற கொள்கை எதிரியின் எதிரி நண்பன், ஓகேங்களா, அப்போ ஆப்ஷன் 1, 4 கரெக்டு, 2, 3 தவறு. சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், யாருடைய பிறந்த நாள் ஜன்ஜாதிய கௌரவ் திவாஸ், அதாவது பழங்குடியினர் பெருமை தினம் என்று கொண்டாடப்படுகிறது. ஆப்ஷன் டி பிர்சா முண்டா. இந்த பிர்சா முண்டா வந்து முண்டா கிளர்ச்சிக்கு வந்து தலைமையை ஏற்றிருப்பார். பழங்குடியினர்களுக்காக கொண்டு வரப்பட்ட இந்த இயக்கம், ஓகேங்களா. இந்த இயக்கத்தில் வந்து ஒரு புகழ்பெற்ற வாசகம் என்ன அப்படின்னா, உழுபவனுக்கே நிலம் சொந்தம், ஓகேங்களா. இந்த பிர்சா முண்டா வந்து எந்தெந்த பகுதியில் ஆட்சி செஞ்சுருப்பாங்க அப்படின்னா, பீகார் ஜார்க்கண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த பகுதியில் ஆட்சி செஞ்சுருப்பாங்க. 1899 இந்த 1900 காலகட்டத்தில் இந்த புரட்சி நடந்திருக்கும், அதாவது பழங்குடியினர் புரட்சி நடந்திருக்கும். அடுத்த கொஸ்டின், பாரிஜாத கர்ணமு என்ற நூல் யாரால் எழுதப்பட்டது? இதில் ஆப்ஷன் பி நந்தி திம்மண்ணா. இவங்கெல்லாம் வந்து கிருஷ்ணதேவராயர் காலத்தில் அஷ்டதி கஜங்கள் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கும். அந்த அமைப்பில் 8 மன்னர்கள் இருப்பாங்க. அதுதான் இங்கே வந்து ஒவ்வொருத்தரை பற்றி கொடுத்துருக்காங்க. அல்லாசாமி பெத்தண்ணா இவர் வந்து மனுசரிதம் அப்படின்ற நூல் எழுதியிருப்பார். இவருடைய ஒய்ஃப் கங்காதேவி வந்து மதுரா விஜயம் அப்படின்னு நூல் எழுதியிருப்பாங்க. நந்தி திம்மண்ணா தான் இந்த பாரிஜாத கர்ணமு, ஓகேங்களா. இது துர்ஜாஜி, இந்த தெனாலி ராமகிருஷ்ணாவில் வந்து ஒவ்வொரு நூல் எழுதியிருப்பாங்க. இந்த அல்லாசாமி பெத்தண்ணா வந்து தெலுங்கு மொழி நூல் அதிகமாக பிரபலமாக எழுதியிருப்பார். அடுத்த கொஸ்டின் கூற்று பாருங்கள், சந்திரகுப்த மௌரியர், அசோகர் சமுத்திரகுப்தர், அலாவுதீன் கில்ஜி மற்றும் அக்பர் போன்ற வலிமைமிக்க ஆட்சியாளர்கள் இந்திய பிராந்தியங்களை அடிபணிய வைத்தனர். ஆனால் என்றும் உண்மையான ஒற்றுமையை நிறுவ முடியவில்லை. காரணம், தொலைத்தொடர்பு, போக்குவரத்து மற்றும் தேசிய உணர்வு குறைபாட்டின் காரணமாக
இந்தியாவை இணைக்க முடியவில்லை. கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஏவும் ஆரும் சரி. ஏவுக்கான சரியான விளக்கம் தான் ஆர். அடுத்த கொஸ்டின், அப்துல் ரஹீம் கானி கானன் யாருடைய ஆட்சியின் போது கவிஞராக இருந்திருப்பார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ. அக்பர் மற்றும் ஜஹாங்கீர் பீரியடில் தான் வந்து கவிஞராக இருந்திருப்பார் இந்த அப்துல் ரஹீம் கானி கானன். நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று, அலாவுதீன் கில்ஜி விலை கட்டுப்பாட்டினை டெல்லியில் ஏற்படுத்தினார். கரெக்டு தான். காரணம் பாருங்கள், தன்னுடைய அரண்மனையை கட்டிய ஊழியர்களுக்கு குறைந்த ஊதியம் கொடுக்க விரும்பினார். அதிகம் தான் ஊதியம் கொடுத்துருப்பாரு, குறைந்த ஊதியம் கொடுத்துருக்க மாட்டார். அதனால் கூற்று சரி, காரணம் தவறு. ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின், ஆகஸ்ட் 25, 2023 அன்று 17 லட்சம் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் மாநில அரசின் முதன்மையான தமிழ்நாடு முதலமைச்சர் காலை உணவு திட்டம் எந்த வகுப்பு வரை விரிவுபடுத்தியிருக்காரு அப்படின்னா 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் விரிவுபடுத்தியிருப்பார். ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வருவனவற்றுள் எவை தவறாக இணைக்கப்பட்டுள்ளது? ஓகேங்களா. அன்னி பெசன்ட் பிரம்மஞான சபை நிறுவனர், அது தவறு. கோபாலகிருஷ்ண கோகலே நியூ இந்தியா செய்தித்தாள் நிறுவனர். அன்னி பெசன்ட் தான் நியூ இந்தியா செய்தித்தாள் நிறுவனர் இருந்திருப்பாங்க, இதுவும் தவறு. பாபா ராம்சிங் நாம்தாரி இயக்கத்தை நிறுவினார். நிரங்காரி இயக்கம் வந்து பாபா தயால்நாஸ், பாபா ராம்சிங்கிறது நாம்தாரி இயக்கம். இந்த இடத்துல வந்து கன்ஃபியூஷன் ஆகும், நாம்தாரி இயக்கம்னா பாபா ராம்சிங்கா பாபா தயால்நாசான்னு சொல்லிட்டு. இது வந்து நாம்தாரி இயக்கன்றது பாபா ராம்சிங். இப்போ பாருங்கள், ஈஸ்வர சந்திர வித்யாசாகர், இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடாக இருக்குது. இதோட 4வது டைம். விதவை மறுமண சட்டம் 1856 கொண்டு வந்துருப்பாங்க. அப்போ இது வந்து கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் 1, 2 வந்தது தவறு, 3, 4 சரிதான். அப்போ கரெக்டான ஆப்ஷன் ஏ. 1 மற்றும் 2 தவறானவை. நெக்ஸ்ட் கொஸ்டின், தலைவர்களை புனைப்பெயர்களுடன் பொறுத்துக. ஓகேங்களா. இந்த ராஜகோபாலாச்சாரியன் வந்து அங்கே தட்சிணகாந்தின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஆப்ஷன் இல்லாமல் இருக்குது. பின்னாடி பார்ப்போன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதே தான் இந்த இடத்துல வந்திருக்கு. பாருங்கள், ராஜகோபாலாச்சாரி அப்படின்னு சொல்கிறது தட்சிணகாந்தி தான். ஓகேங்களா. ராஜகோபாலாச்சாரி தட்சிணகாந்தி, இது கரெக்டு. நெக்ஸ்ட்டு ஈவே ராமசாமி தமிழ்நாட்டு ரூசோ. ஓகேங்களா. அடுத்தது ஜார்ஜ் ஜோசப் ரோசாப்புத்துறை. ஓகேங்களா. ஜார்ஜ் ஜோசப் ரோசாப்புத்துறை, இவர் வந்து மதுரை மக்களுக்கு வந்து ரொம்ப போராடி இருப்பார். குற்றப்பரவை சட்டம் கொண்டு வந்திருக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்திருப்பார். அடுத்தது பாருங்கள், எஸ் சத்தியமூர்த்தி வெள்ளி நாக்கு நாவலர் அப்படின்றது எஸ் சத்தியமூர்த்தி. அப்போ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 2, 4, 1, 3. அடுத்த கொஸ்டின், பின்வரும் CN அண்ணாதுரை பற்றி கருத்துக்களில் சரியானவை எவை? ஃபஸ்ட்டு பாருங்கள், தமிழ் தினசரி பத்திரிகை விடுதலையில் பதிப்பாசிரியராக சேர்ந்தார். ஓகேங்களா, கரெக்டு தான். திராவிட நாடு என்ற பத்திரிகையை துவக்கினார். கரெக்டு தான். முதல் கட்டுரை ஆனந்த விகடன் பத்திரிகையில் 1934 வெளியிடப்பட்டது. இதுவும் கரெக்டு தான். ஆப்ஷன் சி. 1, 2, 3 சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், கூற்று மற்றும் காரணம் கேட்டிருக்காங்க. கூற்றில் பாருங்கள், நீதி கட்சி கோயில் நிர்வாகத்தை ஒழுங்குபடுத்த முயற்சி செய்தது. கரெக்டு. காரணம், இந்து அறநிலையத்தில் உள்ள தனிநபர் மற்றும் குழுவில் பொறுப்பில் உள்ளவர்கள் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவதை எதிர்க்கிறது. கரெக்டாக, 2 கரெக்டு தான். ஆப்ஷன் பி. கூற்றும் சரி, காரணமும் சரி. கூற்றானது காரணத்திற்கான சரியான விளக்கம். நெக்ஸ்ட் கொஸ்டின், அம்புஜம்மாள் பற்றி பின்வரும் தொடர்களை கவனிக்கன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது சட்டமறுப்பு இயக்கத்தில் கலந்து கொண்டிருப்பார். ஓகே, இதுவும் கரெக்டு தான். காங்கிரஸின் 3வது சர்வாதிகாரி எனப்பட்டார். இதுவும் கரெக்டு தான். தமிழ் இலக்கியம் மற்றும் இசைக்காக அரும்பாடுபட்டார். இவர் வந்து விடுதலைக்காக தான் அரும்பாடுபட்டிருப்பார், இசைக்காகலாம் இல்லை. இது வந்து தவறானது. 1964 அவருக்கு பத்மஸ்ரீ விருது, அதாவது பத்மஸ்ரீ அப்படின்னா அதுக்கு இன்னொரு பேர் தாமரை திரு விருது. ஓகேங்களா, அது வந்து வழங்கியிருப்பாங்க. இதுவும் கரெக்டான ஆன்சர் தான். இந்த அம்புஜம்மாள் பார்க்கும்போது
99 தான் பிறந்திருப்பாங்க. அதாவது இவர் காந்தி மீது வந்து ரொம்ப பற்று கொண்டிருப்பாங்க. அதனால் அவருடைய அப்பா பேர் வந்து சீனிவாசன். அதனால் சீனிவாச காந்தி நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொண்டு நிறுவனத்தை அமைச்சிருப்பார். ஓகேங்களா. இவர் கூட சேர்ந்து இந்த லட்சுமிபதி வைதநாயகிலாம் இருக்காங்க இல்லைங்களா, கோமு வைதநாயகி அவங்களாம் வந்து விடுதலை போருக்காக இவர் கூட வந்து உதவி செஞ்சுருப்பாங்க. இவர் வந்து 70 ஆண்டு அந்த விடுதலை போருக்காக போர்பட்டார் இல்லைங்களா, அதை வச்சு நான் கண்ட பாரதம் என்ற தலைப்பில் ஒரு நூலை எழுதியிருப்பார். அதுதான் வந்து 1964 அவருக்கு பத்மஸ்ரீ விருது கொடுத்துருப்பாங்க. இந்த அம்புஜம்மாள் அவர்களை காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் அப்படின்னு சொல்லிட்டு செல்லமாக அழைப்பாங்க. அப்போ இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1, 2, 4 கரெக்டு, 3 வந்து தவறு. அடுத்த கொஸ்டின், பின்வரும் கூற்றுகளில் தமிழ்நாட்டில் தன்னாட்சி கிளர்ச்சி பற்றி தவறானவை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், தவறானது எது? இதன் முதல் கூட்டம் கோவையில் VP மாதவராவ் தலைமையில் நடைபெற்றது. இது தவறு. ஜூலை 1916 எழும்பூர் ரயில் நிலையம் எதிரில் பெருத்த ஆர்ப்பாட்டத்தை மாணவர்கள் அரங்கேற்றினர். இது கரெக்டு. ஆளுநர் பென்ட்லெட் பிரபு தன்னாட்சி கூட்டின் அரசியல் செயல்பாடுகளில் பங்கேற்க மாணவர்களுக்கு தடை விதித்தனர். இதுவும் கரெக்டு. அன்னி பெசன்ட்டின் கைதிற்கு பிறகு தன்னாட்சி கிளர்ச்சியில் ராஜகோபாலாச்சாரியார் ஈடுபட்டார். இது தவறு. அப்போ கரெக்டான ஆன்சர் டியில் இருக்கிற A and D மட்டும்தான் தவறானது. Bயும் Cயும் கரெக்டு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கீழ்காண்பவற்றை காலவரிசைப்படி எழுதணும். 2ஆம் பராந்தகன், அதாவது 958 காலம், வெறும் 958ங்க, 958. 3ஆம் ராஜேந்திரன் 1246. விக்ரம சோழன்றது 1163 to 1063லேருந்து 1070 வருவார். வீரராஜேந்திரன் 1118. ஓகேங்களா. அப்போ இதுபடி பார்க்கும்போது கரெக்டான ஆன்சர் B 1, 4, 3, 2. அடுத்த கொஸ்டின், ரூபாயின் பிரச்சனை என்ற ஆய்வறிக்கையை சமர்ப்பித்தவர். இது தமிழில் வந்த கொஸ்டின் தான். டாக்டர் B.R. அம்பேத்கர் 1907 வந்து ரூபாயின் பிரச்சனைகள் இந்த கட்டுரையை கொண்டு வந்திருப்பார். ஆய்வறிக்கை 1907 ரூபாயின் பிரச்சனை, டாக்டர் P.R. அம்பேத்கர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், நியூ லாம்ஸ் ஸ்பாட் வோல்ட் என்னும் தலைப்பில் கட்டுரை தொடரினை எழுதியவர் யார்? அரவிந்த கோஷ். ஓகேங்களா. இந்த கொஸ்டின் வந்து புக்கில் இந்த இது இல்லை. இந்த கொஸ்டின் வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நியூ லாம்ப் ஃபார் வோல்ட் என்ற தலைப்பில் கட்டுரை தொடரினை எழுதியவர் அரவிந்த கோஷ். நகரங்களை அழிப்பவர் என்று எந்த வேத கடவுள் அறியப்படுகிறார்னா ஆப்ஷன் B இந்திரன். கீழ்கண்டவற்றுள் ஹரப்பா நாகரிகம் பற்றி தவறான கூற்று எது? ஓகேங்களா. தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் A தான் வந்து இது தவறானது. ஹரப்பா நாகரிகத்தில் அனைத்து இடங்களும் நகர நாகரிகம் கொண்டது. அனைத்து இடங்களில் குறிப்பிட்ட இடம் மட்டும்தான் வந்து நகர நாகரிகம்னு சொல்லுவாங்க. அதனால் தவறானது இது மட்டும்தான். மற்ற 3 பார்த்துக்கலாம். ஹரப்பா நகரங்கள் உணவுக்காகவும் பணியாளர்களுக்காகவும் கிராமங்களை சார்ந்திருந்தது. இது கரெக்டு. ஹரப்பா நாகரிகத்தின் எச்சங்கள் சிறிய கிராமங்களில் கிடைக்குது. லோத்தல் சிறப்பம்சம் துறைமுகம். லோத்தனுடைய சிறப்பம்சமே அங்கே இருக்கிற துறைமுகம் தான். அந்த துறைமுகம் நகரம் என அழைக்கப்படுவது லோத்தல் தான். ஓகேங்களா. அப்போ கரெக்டான ஆன்சர் B, C, D கரெக்டு, A மற்றும் தவறு. நெக்ஸ்ட் கொஸ்டின், 2ஆம் சந்திரகுப்தருக்கு முந்தைய குப்த மன்னர்கள் எந்த நாணயங்களை மட்டுமே வெளியிட்டனர்? ஆப்ஷன் A இருக்கிற தங்க நாணயத்தை மட்டும்தான் வெளியிட்டிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின், ஷாக் இ ஷார்ப் அல்லது ஷசிஸ் இ ஷார்ப் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா நீர்ப்பாசன வரி. ஓகேங்களா. நீர்ப்பாசன வரி ஆப்ஷன் B கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றை பொறுத்துக. எந்தெந்த இயக்கம் யாருடைய தலைமையில் நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிரம்மானந்தர் இயக்கம் ஜோதிராவ் பூலே அவருடைய தலைமையில் நடந்திருக்கும். அதாவது உண்மை தேடுவர் சங்கம் 1973 வந்திருக்கும். அதே மாதிரி சுயமரியாதை இயக்கம் 1925 ஈவே ராமசாமி அவர்கள் தலைமையில் நடந்திருக்கும். சுத்தி இயக்கம் 1920 தயானந்த சரஸ்வதி அவருடைய தலைமையில் நடந்திருக்கும். சத்ய சோதக் சமாஜ் இயக்கம் வந்து
ஸ்ரீ ஷாகு மகாராஜா அவர்களுடைய தலைமையில் நடந்திருக்கும். அப்போ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டியில் இருக்கிற ஆப்போசிட் அப்படியே கரெக்டாகவே நடந்திருக்கு. 1 2 3 4 கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது தோற்றுவித்தவர்களுடைய தொடர்புடைய செய்தித்தாளை சரியாக பொருத்தவும். யார் என்ன செய்தித்தாள் தோற்றுவிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ரிச்சர்ட் ஜான்சன், ஓகேங்களா, மதராஸ் கூரியர், இதுக்கு இதுதான். நெக்ஸ்ட்டு வந்து ஜிபி பிள்ளை, மதராஸ் ஸ்டாண்டர்ட், ஓகேங்களா, ஜிபி பிள்ளை வந்து மதராஸ் ஸ்டாண்டர்ட். சார்லஸ் லாசன் மற்றும் ஹென்ரி கார்னிஸ், அவர் வந்து மதராஸ் மெயில், ஓகேங்களா. ஜி சுப்பிரமணிய ஐயர் வந்து தி இந்து தான். அப்போ கரெக்டான ஆன்சர் ஏ, 1 3 2 4. நெக்ஸ்ட் கொஸ்டின் இங்கே பாருங்கள். இந்த கொஸ்டின் இதோட 5வது டைமாக ரிப்பீட்டடாக வந்துருச்சு. அகில இந்திய முஸ்லீம் லீக் பாகிஸ்தான் தீர்மானத்தை லாகூர் மாநாட்டில் எப்பொழுது நிறைவேற்றப்பட்டது? மார்ச் 23 1940. ஆப்ஷன் சி கரெக்டான ஆன்சர். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஜவஹர்லால் நேரு நூல்களை அவை வெளியிடப்பட்ட ஆண்டின் அடிப்படையில் காலவரிசைப்படுத்துக. ஒரு சுயசரிதை 1936 கொண்டு வந்து எழுதியிருப்பார். உலக வரலாறு ஒரு பார்வை 1934 எழுதியிருப்பார். இந்தியாவின் கண்டுபிடிப்பு சுதந்திரத்திற்கு முன், ஓகேங்களா. இதுபடி பார்க்கும்போது கரெக்டான ஆன்சர் பாருங்கள், ஆப்ஷன் பியில் இருக்கிற 2 1 3 4 கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், பின்வருவனவற்றுள் மித்ரமேளா சங்கத்தை தொடங்கியவர் யார்? ஆப்ஷன் பி விநாயக் தாமோதர் சவார்கர், அதாவது விடி சவார்கர்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் பி கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், அனைத்து இந்திய முஸ்லீம் லீக் கட்சியை 1906 நிறுவியது யார்? ஆப்ஷன் பி குவாஜா சலீமுல்லா. நெக்ஸ்ட் கொஸ்டின், சுவாமி கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. சுவாமி விவேகானந்தர் தனது குருவின் போதனைகளை பரப்ப ராமகிருஷ்ண மிஷனை நிறுவினார், ஓகேங்களா. இது கரெக்டு. அடுத்தது காரணம் பாருங்கள். ராமகிருஷ்ண மிஷன் ஒரு துறவற அமைப்பு மற்றும் அது மனிதனின் ஆன்மீக வளர்ச்சிக்கு தன்னை அர்ப்பணித்தது. இதுவும் கரெக்டு. ஆப்ஷன் பி ஏ மற்றும் ஆரும் சரி. ஆர் வந்து ஏனுடைய சரியான விளக்கம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அகமது ஷாவின் ஆட்சியில் கீழே குறிப்பிடவற்றுள் எது தவறானது? ஓகேங்களா. இது பாருங்கள், ஆப்ஷன் ஏல தலைநகரை குல்பர்காவிலிருந்து பீடாருக்கு மாற்றினார். இதுவும் கரெக்டு. அடுத்தது பாருங்கள், ஆப்ஷன் பியில் வந்து அவர் காலத்தில் டக்சின் குழுவிற்கும் வெளிநாட்டு குழுவுக்கும் இடையிலான மோதல் பற்றி பேசப்பட்டு வந்தது. 1424 25ஆம் ஆண்டில் வாராங்கல் என்ற இடம் கைப்பற்றப்பட்டது. இதுவும் கரெக்டு. குஜராத் அரசை தன் பேரரசுடன் இணைத்து கொண்டார். இது வந்து தவறானது. அப்போ ஆப்ஷன் டி தான் வந்து தவறான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்தியா ஒரு மனித குலத்தின் அருங்காட்சியகம் என அழைத்தவர் யார்? ஆப்ஷன் டி விஎஸ் ஸ்மித். இது வந்து இனங்களின் அருங்காட்சியகம்னு சொல்லி கேட்டாலும் இவரே தான், மனித குலத்தின் அருங்காட்சியகம்னு கேட்டாலும் விஎஸ் ஸ்மித் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பின்வரும் அடித்தளங்களை அது தொடர்புடைய பெயர்களோடு சரியாக பொறுத்துக. தென்னிந்திய நல உரிமை சங்கம் சி நடேசன், குடியரசு இதழ் தந்தை பெரியார், தொழிலாளர் அமைப்புகளின் தோற்றம் ஏ சிங்காரவேலர், சுதந்திர கட்சி ராஜகோபாலாச்சார் என்கிற ராஜாஜி, ஓகேங்களா. அப்போ இது வந்து இதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின்லாம் பார்த்துருக்கோம். இங்கே வந்து பொறுத்துக்களை கொடுத்துருக்காங்க. கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பின்வரும் வகைக்கு இடையே சரியான பொருத்தங்களை தேர்வு செய்க. திருவிக்கா தேசபக்தன், சுப்பிரமணிய பாரதியார் இந்து, இது தவறானது. அன்னிபெசன்ட் நியூ இந்தியா, இது சரி. கஸ்தூரி ரங்க ஐயங்கார் இந்தியா, இது தவறு. அப்போ 1 3 மட்டும்தான் சரியானது. ஆப்ஷன் ஏ கரெக்டு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இவருடைய ஊமைத்தினுடைய இயற்பெயர் குமாரசாமி நாயக்கர். குமாரசாமி நாயக்கர்ன்றது யாருடைய இயற்பெயர்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பின்றது ஊமைத்துறை. நீதி கட்சி அரசாங்கத்தினுடைய சட்ட சாதனைகள் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிறது தேர்தலில் போட்டியிட பெண்கள் அனுமதிக்கப்பட்டனர், கரெக்டு தான். 1925ஆம் ஆண்டு மெட்ராஸ் இந்து சமய அறக்கட்டளை சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டது, இதுவும் கரெக்டு.
3 கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, விவசாயிகள் கடன் தள்ளுபடி சட்டம், இது வந்து தவறானது. இது வந்து நீதி கட்சி அரசாங்கத்தினுடைய சட்ட சாதனைகளாக வரலை. இப்போ கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பியில் இருக்கிற 1, 2 மட்டும்தான் கரெக்டான ஆன்சர். கீழ்கண்டவற்றுள் சிம்ம விஷ்ணுவிற்கு தொடர்பில்லாத பட்டயத்தை தேர்ந்தெடுக்கவும். சின்னமனூர் பட்டயம் தான் வந்து சிம்ம விஷ்ணுவிற்கு தொடர்பில்லாத பட்டயம். இந்த பட்டயம் வந்து பாண்டியர் காலத்தில் சேர்ந்தது. அடுத்த கொஸ்டின், நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவில் வகுப்புவாதத்திற்கு பின்வருவனவற்றுள் எது முதன்மை காரணமாக அமைந்தது? ஆப்ஷன் டி பிரித்தாளும் கொள்கை. நெக்ஸ்ட் பாருங்கள். ஒன்றுபட்ட இந்தியாவானது சிறியதாக இருந்தாலும் ஒழுங்கற்ற, குழப்பமான மற்றும் பலவீனமான பெரிய இந்தியாவை விட சிறந்ததாகும். இதை சொன்னவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் டி சர்தார் வல்லபாய் படேல். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கராச் என்பது, அதாவது ஆப்ஷன் ஏல இருக்கிற இஸ்லாமியர் அல்லாதவரிடமிருந்தான நிலவரி, இதுதான் வந்து கராச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் ஏ கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பின்வரும் நிகழ்வுகளை காலவரிசையின்படி ஒழுங்கமைக்கவும். அதாவது இது வந்து இயர் தெரிஞ்சிருக்கணும். ஃபஸ்ட்டு முதல் பானிபட் போர் 1526. அடுத்து ஜஹாங்கீர் லாகூரில் அடக்கம் செய்யப்பட்டார். ஜஹாங்கீர் வந்து எப்போ இறந்தார்னா 1627 இறந்திருப்பார். அக்பர் மரணம் 1605. 2ஆம் பகதூர் ஷா. ஓகேங்களா? அப்போ இதன்படி பார்க்கும்போது ஆப்ஷன் டி 1, 3, 2, 4 கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அதாவது கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்றில் வந்து குப்தர்கள் மற்றும் முகலாயர்களின் ஆட்சி காலத்தில் ஒரே சீரான நிர்வாக முறை நாடு முழுவதுமாக நிறுவப்பட்டது. ஓகேங்களா? இது கரெக்டு. அதே மாதிரி காரணம் பாருங்கள். இந்திய ராஜ்யங்களை ஒருங்கிணைக்கும் முகவராக ஆங்கிலேயர் இருந்தனர். ஓகேங்களா? அதாவது இதுவும் கரெக்டு தான். ஆனால் சரியான இதுக்கு விளக்கம் இல்லை. கூற்றுக்கான சரியான காரணம் கிடையாது. அதனால் ஆப்ஷன் டி ஏ மற்றும் ஆர் சரியானவை. ஏவின் சரியான விளக்கமாக ஆர் இல்லை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். எந்த ஆண்டில் சிவாஜி சத்ரபதி என்ற பட்டத்தை சூட்டிக்கொண்டார்? ஆப்ஷன் பி 1674 ரெய்கார் கோட்டையில் தான் வந்து சத்ரபதி அப்படின்ற பட்டத்தை சூட்டிக்கொள்வார். ஆப்ஷன் பி கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள். மொகஞ்சதாரோ என்றால் இருந்தவர்களின் மேடு என்று எந்த மொழியில் அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் பி சிந்தி மொழியில். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பின்வருபவைகளில் எது மெட்ராஸ் மாகாணத்தில் நிறுவப்பட்ட முதல் அரசியல் நிறுவனமாகும்? ஆப்ஷன் ஏ சென்னை பூர்வீக கூட்டமைப்பு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். திருமதி திரியும்பக் மற்றும் திருமதி நிகம்பே எந்த அமைப்பின் உருவாக்கத்திற்காக தீவிரமாக தங்களை ஈடுபடுத்தி கொண்டனர்? ஆப்ஷன் டி இந்திய தேசிய காங்கிரஸ். பின்வருவனவற்றிற்கான வழிமுறைகள் கொடுத்து ஒரு பத்தியை கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து இந்த பத்தியில் வந்து படிச்சுட்டு அதுக்கு சிறப்பாக எந்த கருத்து பொருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம் வாங்க. சத்தியாகிரகம் என்ற சொல் உண்மை மற்றும் உண்ணாவிரதம் கடைபிடித்தல் என்ற 2 சொற்களின் இணைவு ஆகும். சத்தியாகிரகத்தின் அடிப்படை அகிம்சை என்பதை காந்தி இவ்வாறு விளக்குகிறார். ஒரு மனிதன் அகிம்சைவாதியானால் தன்னை காயப்படுத்துபவர்களிடம் கோபம் கொள்ளாமல் இருப்பது. அவன் அவனுக்கு தீங்கு செய்ய விரும்பவில்லை, அவன் நன்றாக இருக்க வேண்டும் என விரும்புகிறான் என்பது ஆகும். இந்த கூற்று படித்த உடனே இந்த பத்தியில் வந்து எது சிறப்பாக குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏல இருக்கிற சத்தியாகிரகம் என்பது அனைவரிடத்திலும் அன்பு செலுத்துவது ஆகும். இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். மூணு 4 வந்து தவறு, 1, 2 சரி. இங்கே தவறான பொருத்தத்தை கேட்டுக்கிறதுனால ஆப்ஷன் ஏ 3, 4. மூக் நாயக் பத்திரிகையுடன் தொடர்புடையவர் யார்? ஆப்ஷன் பி பிஆர் அம்பேத்கர். ஆப்ஷன் பி பிஆர் அம்பேத்கர். இந்த கொஸ்டின் வந்து +2 புக்கில் மட்டும்தான் இந்த மூக் நாயக் பற்றி அம்பேத்கரில் கொடுத்துருக்காங்க. பட் தமிழ்லையும் சரி 6th to 10th இருக்கிற INMலையும் வந்து இந்த கிடையாது. 12th புக்கில் இருக்குது. மூக் நாயக் பற்றி பத்திரிகையுடன் தொடர்புடையவர்னா பிஆர் அம்பேத்கர் தான். ஆப்ஷன் பி கரெக்டான ஆன்சர். மங்கள் பாண்டேயை தூக்கிலிடப்பட்ட நாள்? ஆப்ஷன் பி ஏப்ரல்
24 1857 கரெக்டான ஆன்சர். அலாவுதீன் கில்ஜியோடு சமகாலத்தவர் தொடர்புடைய தவறான பொருத்தங்களை தேர்வு செய்க. அதாவது அலாவுதீன் கில்ஜிக்கு சமகாலத்தில் இருந்தாங்க இல்லைங்களா, அதில் வந்து தவறானது யாருன்னு கேட்குறாங்க. ராமச்சந்திர தேவர் வாராங்கல். ஓகேங்களா, இது தவறு. காகதியர்கள் தான் வாராங்கல் பகுதியை சேர்ந்தவர்கள். இது ராமச்சந்திர தேவர் வரமாட்டார், அது வந்து தவறானது. பிரதாபபத்ர தேவா தேவகிரி மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ராமச்சந்திர தேவா தான் தேவகிரி, பிரதாபபத்ர வந்து காகதியரசர், அது வந்து வாராங்கல் பக்கத்துலேயே மாற்றி கொடுத்துருக்காங்க. இது ரெண்டும் வந்து தவறு. 3ஆம் வீரபலால துவாரசமுத்திரம் கரெக்டு, வீரபாண்டியன் மதுரை கரெக்டு, ரவிவர்மன் கொல்லம் கரெக்டு, பானுதேவா ஒர்ஷா இவங்க எல்லாருமே கரெக்டு. 1 2 மட்டும்தான் தவறானது. இவங்க தவறானது தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷனில் ஏ இருக்கிற 1 மற்றும் 2 தான் தவறானவை. வரலாற்றில் சிறந்த சொற்பொழிவுகளில் ஒன்றான எனக்கு ஒரு கனவு இருக்கிறது என்று கூறியது யார் அப்படின்னா மார்ட்டின் லூதர் கிங். ஓகேங்களா, இந்த கொஸ்டின் வந்து சிறப்பு தமிழில் 11th 12th இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து ஒரு பாக்ஸில் வந்து ஒரு கட்டங்கட்டி கொடுத்துருப்பாங்க. அதில் தான் வந்து இந்த கொஸ்டின் இருக்குது. இருந்தாலும் இங்கே INML கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி மார்ட்டின் லூதர் கிங். அடுத்தது பாருங்கள், ஹரப்பர்களால் அறியப்படாத விலங்கு எது? ஹரப்பர்களால் அறியப்படாத விலங்கு எது? ஆப்ஷன் சி குதிரை. பின்வருவனவற்றை அவற்றின் சரியான பதிலுடன் பொறுத்துக. பாருங்கள், பேஷ்வானா பிரதம அமைச்சர், பேஷ்வா பிரதம அமைச்சர், சுர்னாவிஸ் செயலர், நியாயாதீஷ் தலைமை நீதிபதி, பண்டிட்ராவ் தலைமை அர்ச்சகர். ஆப்ஷன் பியில் இருக்கிற 4 1 2 3. அடுத்தது பாருங்கள், சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியின் ஆரம்ப மொத்த முதலீட்டு தொகை. ஆப்ஷன் டி 10 லட்சம். ஆப்ஷன் டி 10 லட்சம். அடுத்தது 122வது கொஸ்டின் பாருங்கள். சாரி, இந்த இடத்துல 100. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், புரட்சிகர நடவடிக்கைகளுக்காக ராம் பிரசாந்த் பிஸ்மில் மற்றும் அஷ்பாகுல்லா கானும் கைது செய்யப்பட்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது எந்த வழக்குக்காக அப்படின்னா ஆப்ஷன் பி இருக்கிற ககோரி சதி வழக்கு. அடுத்த கொஸ்டின், அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கில் புரட்சிகர தேசியவாதிகளுக்காக வாதாடியவர் யார்? சித்ரஞ்சன் தாஸ். சித்ரஞ்சன் தாஸ். ஆப்ஷன் ஏ தான் வந்து அலிப்பூர் குண்டுவெடிப்பு வாதாடியிருப்பார். நெக்ஸ்ட் கொஸ்டின், தன்னலமற்ற சேவைக்காக ராவ் சாஹிப் 1926, ராவ் பகதூர் 1930, திவான் பகதூர் 1936 இந்த பட்டங்களை வாங்கியவர் இரட்டைமலை சீனிவாசன். ஆப்ஷன் ஏ இரட்டைமலை சீனிவாசன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 1891 அயோத்திதாசரால் நிறுவப்பட்ட திராவிட மகாஜன சபையின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம். ஆப்ஷன் சி நீலகிரி. கீழ்கண்டவற்றுள் எது குப்தர் காலத்து குடைவரை கோயில் இல்லை? ஓகேங்களா, எலிபெண்டா குகை மட்டும்தான் குப்தர் காலத்தில் இல்லை. இது வந்து ராஷ்டிரகூடர்கள், சாளுக்கியர்கள் ராஷ்டிரகூடர்கள் இல்லைங்களா, அவங்களுடைய காலத்து குகை தான். மற்ற இந்த உதயகிரி குகை ஒடிஷாவில் இருக்கிறது, அஜந்தா எல்லோரா மகாராஷ்டிரா, பாகுகை மத்திய பிரதேசம், இதெல்லாம் வந்து குப்தர் காலத்து குடைவரை கோயில். எலிபெண்டா குகை கோயில் மட்டும்தான் அவருடையது இல்லை. அது வந்து ராஷ்டிரகூடர்கள் சாளுக்கியர்கள் சேர்ந்த குகை. ஆப்ஷன் சி கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், வங்க பிரிவினையின் போது ரக்ஷாபந்தன் விழாவை பெருமளவில் மக்கள் பங்கேற்பை தொடக்கி வைத்தவர். ஆப்ஷன் டி ரவீந்திரநாத் தாகூர். ஓகேங்களா, ஆப்ஷன் டியில் இருக்கிற ரவீந்திரநாத் தாகூர் தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், தான் பெற்ற வெற்றிகளை நினைவு கூறும் வகையில் தன் நாணயங்களில் தன்னுடைய பெயரை 2ஆம் அலெக்சாண்டர் என்று பொறித்து கொண்ட அரசர். ஆப்ஷன் ஏ பாமன்சா. ஓகேங்களா, அலாவுதீன் ஹசன் பாமன்சான்னு சொல்லுவோம். சுருக்கமாக இங்கே பாமன்சான்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் கொண்டு வர டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாருக்கு ஆணிவேராக இருந்த பெண் சீர்திருத்தவாதி. ஆப்ஷன் ஏ மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். நான் ஏன் நாத்தினாக இருக்கிறேன் என்ற புத்தகத்தின் ஆசிரியர். ஆப்ஷன் சி
பகத்சிங். இது ஆல்ரெடி முன்னாடியே சொல்லியிருந்தது தான். நான் ஏன் நாத்தினாக இருக்கிறேன் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் ஆப்ஷன் சியில் பகத்சிங். இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் என்ற நூலின் ஆசிரியர் ஆப்ஷன் சி தாதாபாய் நௌரோஜி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பின்வரும் கூற்றுகளில் தீரன் சின்னமலை பற்றிய சரியான கூற்று எது? தீரன் சின்னமலை ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்து போரிட்ட கொங்கு நாட்டு பாளையக்காரர் ஆவார். இதுவும் கரெக்டு தான். இவர் பிரெஞ்சுக்காரர்களாலும் திப்புவாலும் பயிற்சி அளிக்கப்பட்ட பாளையக்காரர். இவரும் கரெக்டு தான். 1800 அவர் தூக்கிலிடப்பட்ட 1805 ஜூலை 31 வரை பிரெஞ்சுக்காரர்களுக்கு எதிராக போராடினார். இது தவறு. அப்போ சரியான ஆன்சர் 1, 2 மட்டும் சரி. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். விஜயநகர பேரரசில் அறிமுகமான தங்க நாணயம் பக்கோடா என அழைக்கப்பட்டது. பக்கோடா என்ன நாணயம் அப்படின்னா ஆப்ஷன் டியில் இருக்கிற தங்க நாணயம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளில் வ.உ. சிதம்பரம் பிள்ளையை பற்றி சரியான வாக்கியங்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது சரியானது எது? கோபாலகிருஷ்ண கோகலேயின் சீடர் ஆவார். தவறு. ஓகேங்களா? இது கோபாலகிருஷ்ண கோகலேயின் சீடர்லாம் இருந்திருக்க மாட்டார். இவர் செக்கிழுத்த செம்மல் என அழைக்கப்படுகிறார். ஓகேங்களா? இது கரெக்டு. இந்திய பணியாளர் சங்கத்தை தோற்றுவித்தார். ஆப்ஷன் 2, 3 கரெக்டு. 1 மட்டும் தவறு. இவர் ஒரு வழக்கறிஞர் ஆவார். ஓகேங்களா? அதாவது இந்த கொஸ்டினில் 2வதும் 4வதும் மட்டும்தான் கரெக்டு. கோபாலகிருஷ்ணன் சீடர் இருக்கு இல்லைங்களா, அது தவறு. இந்திய பணியாளர் சங்கத்தை தோற்றுவித்தாருங்களா, அதுவும் தவறு. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். அசோகர் கல்வெட்டில் குறிப்பிடப்படும் சத்தியபுத்திரர். ஆப்ஷன் ஏ அதியமான். அடுத்தது பாருங்கள். அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியை சிறந்தது என கூறியவர் ஆப்ஷன் டி அன்னி பெசன்ட். இப்போ இந்த வீடியோவில் ஃபுல்லாக 2024 நடந்த ஐஎன்எம் ஹிஸ்ட்ரியும் 178 கொஸ்டின் முடிஞ்சது. உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.